இறைமறையாம் திருமறையிலிருந்து சில வசனங்களை ஓதிச் செல்வதற்காக நாம் அன்போடு அழைப்பது கொழும்பு பல்கலைக்கழக மருத்துவ பீட மாணவன் அல் ஹாஃபிஸ் சிஹார்தீன் இமாம் அஹமத் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். கிராத் ஓதுவதற்கு முன்னராக எமது மேடையை அலங்கரிப்பதற்காக எமது தோழர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். அந்த வகையில் பாராளுமன்ற உறுப்பினர் வசந்த பியதிஸ் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். அதனைத் தொடர்ந்து டி பிரியந்த பெர்னாண்டோ அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். அவரை தொடர்ந்து திகாமடுல பாராளுமன்ற உறுப்பினர் ஆதம் பாவா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். அவரை தொடர்ந்து தோழர் ரவீந்திர அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். அவரை தொடர்ந்து தோழர் அன்டன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். அவரை தொடர்ந்து தோழர் ஆதம் பாவா அவர்களை அன்போடு ஆதம் சலீம் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். அவரை தொடர்ந்து அபு ஷஹீத் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். அவரை தொடர்ந்து தோழர் ரமீஸ் முஹிதீன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். அவரை தொடர்ந்து தோழர் சுஹைப் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். அவரை தொடர்ந்து தோழர் சத்தார் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். அவரை தொடர்ந்து தோழர் சிராஜ் மஷூர் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். அவரை தொடர்ந்து தோழர் சந்திர காந்தி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். அவரை தொடர்ந்து தோழர் ஃபாஹிமா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். அவரை தொடர்ந்து தோழர் ரியாஸ் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். அட்டாளச்சேனை பிரதேச சபையைச் சேர்ந்த தோழர் ரியாஸ் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். தோழர் சிவா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். அவரை தொடர்ந்து தோழர் சோஜு லக்ஷ்மி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். அவரை தொடர்ந்து தோழர் ரிஸ்மியா பானு அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். அவரை தொடர்ந்து சகோதரர் ஜௌஃபர் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். அவரை தொடர்ந்து தோழர் ராசி முகமது அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். அக்கரைப்பட்டு மாநகர சபை பலா வட்டாரத்தை சேர்ந்த தோழர் ராசி முகமது அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். அவரை தொடர்ந்து தோழர் ரதீஷன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். திருக்கோவில் பிரதேச சபையைச் சேர்ந்த தோழர் ரதீஷன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அதனைத் தொடர்ந்து அக்கரைப்பட்டு மாநகர சபையைச் சேர்ந்த தோழர் முஸ்னத் அகமது ஷர்வுதீன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம்.
கிராத் மட்டும் நான் ஊத சொல்லாங்கம்மா. நானா அனுப்புங்க. ஓகே எல்லாம் முடிஞ்சு எடுத்தாச்சு. நீங்க பாருங்க திருப்பி ஒரு தரம் வாசி. லாவுகால பிரதேச சபையின் குழு தலைவர் அவர் வந்துட்டார். பிராந்தாக்கள் எடுங்க சகோதரர். இது அஞ்சன் வந்துட்டாரா? திருக்கோவில் பிரதேச சபை குழு தலைவர் தோழர் அஞ்சன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். திருமதி நிஸ்தார் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். திருமதி ஃபாஹிமா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். அவரைத் தொடர்ந்து தோழர் ரியாஸ் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அதனைத் தொடர்ந்து தோழர் சிவா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். தோழர் சோஜு லக்ஷ்மி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். தோழர் ரிஸ்மியா பானு அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். சகோதரர் ஜௌஹர் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். நிகழ்வினை ஆரம்பித்து வைக்கும் முகமாக இறைமறையாம் திருமறையிலிருந்து சில வசனங்களை ஓதிச் செல்வதற்காக நாம் அன்போடு அழைப்பது கொழும்பு பல்கலைக்கழக மருத்துவ பீட மாணவன் அல் ஹாஃபிஸ் சிஹார்தீன் இமாம் அகமட் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الذي خلق الموت والحياة ليبلوكم أيكم أحسن عملا وهو العزيز الغفور صدق الله العظيم. இறைமறையாம் திருமறையிலிருந்து அழகிய வசனங்களை ஓதிச் சென்ற கொழும்பு பல்கலைக்கழக மருத்துவ பீட மாணவன் அல் ஹாஃபிஸ் சிஹார்தீன் இமாம் அகமது அவர்களுக்கு எங்களது நன்றிகளும் பாராட்டுகளும். நிகழ்வில் இனி வந்தாரை வரவேற்பது எமது தலையாய கடமை அல்லவா? ஆம், அந்த வகையில் வரவேற்புரையை நிகழ்த்துவதற்காக அக்கரைப்பற்று மாநகர சபையின் நகர வட்டார வேட்பாளர் தோழர் முஸ்னத் அகமது சருவுதீன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம், ஆயிபோவான். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த தேசத்தின் மக்களினுடைய நீண்டகால கனவாக இருப்பது ஒரு வளமான, பாதுகாப்பான, இனங்களுக்கிடையில் ஐக்கியமும் சகவாழ்வும் நிலவக்கூடிய ஒரு தேசமாக எமது தாய் திருநாடு இலங்கை தேசம் மாற வேண்டும் என்பது. ஆனால் 1948ஆம் ஆண்டு சுதந்திரம் கிடைத்தது முதல் இன்று வரையான, இந்த அரசாங்கம் ஏற்படும் வரையான சுமார் 76 வருட கால ஆட்சிகளில் நிறைவேறாத கனவாக இந்த நாட்டு மக்களினுடைய
பெருங்கனவு இருந்து வந்தது. அதன் பின்னால் இருக்கின்ற துயரங்கள், சோகக் கதைகள், இழப்புக்கள் ஏராளம். இந்த கதையை மாற்றி எழுத வேண்டும், இந்த தேசத்தின் தலைவிதியை சீர் செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு உத்வேகம், ஒரு அவசிய தேவை இந்த நாட்டில் இருக்கின்ற சிங்கள, தமிழ், முஸ்லிம், கிறிஸ்தவ, மலையக அனைத்து சமூகங்களினாலும் உணரப்பட்டதன் விளைவாக கடந்த ஜனாதிபதி தேர்தலில் யாருமே எதிர்பாராத வகையில் அல்லது சிலர் எதிர்பார்க்காத வகையில் மக்கள் மிகப்பெரியதொரு புரட்சிகரமான அரசியல் மாற்றத்தை நிகழ்த்தினார்கள். அதன் விளைவாக சகோதரர் அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் இந்த தேசத்தை உண்மையில் நேசிக்கின்ற, இந்த நாட்டு மக்களினுடைய சுபீட்சமான வாழ்வை மாத்திரமே லட்சியமாக கொண்ட ஒரு சகோதரன் இந்த நாட்டினுடைய நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக வரலாற்றில் முதலாக அந்த கதிரையை அலங்கரிக்கும் பாக்கியத்தை இந்த நாட்டு மக்களாகிய நாங்கள் ஏற்படுத்தினோம். அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் அப்பேற்பட்ட ஒரு தலைமைத்துவத்திற்கு, அப்பேற்பட்ட ஒரு ஜனாதிபதிக்கு பக்கபலமாக இருந்து அந்த கனவுகளை நனவாக்கக்கூடிய ஒத்துழைப்புகளை வழங்கத்தக்க ஒரு நாடாளுமன்றத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காக இந்த நாட்டு மக்கள் அனைவரும் இன, மத, மொழி, பிரதேச வேறுபாடுகளை கடந்து 1978 ஆண்டு 2ஆம் குடியரசு யாப்பின் கீழ் சாதிக்க எந்த கட்சியினாலும் சாதிக்க முடியாத வகையில் 159 ஆசனங்களை நாங்கள் வழங்கியிருந்தோம். அதைத் தொடர்ந்து இந்த அரசாங்கத்தினுடைய கனவுகளை நனவாக்குவதற்கு மிக முக்கியமான அரசியல் நிறுவன கட்டமைப்பாக இருக்கின்ற உள்ளூராட்சி மன்றங்களையும் இந்த அரசாங்கத்திற்கு ஒத்துழைப்பாக செயற்படக்கூடிய, இணக்கமாக செயற்பட்டு மிக நீண்ட கால இந்த நாட்டு மக்களினுடைய கனவை நனவாக்கக்கூடிய உள்ளூராட்சி மன்றங்களை அமைத்துக் கொடுக்க வேண்டிய மிக பெரும் தார்மீக பொறுப்பு இந்த நாட்டு மக்கள் அனைவரின் மீதும் இன, மத, மொழி பேதங்கள் கடந்து மிக பெரும் பொறுப்பாக இருக்கிறது. ஆனால் இந்த அரசியலை விரும்பாத சக்திகள் ஊழல், லஞ்சம் நிறைந்த சட்டவிரோதமான செயற்பாடுகளில் தயக்கம் இல்லாமல் இந்த நாட்டு மக்களினுடைய அதிகாரத்தை செயற்படுத்துகின்ற அரசியல் சக்திகள் இந்த நிலைமையை புரட்டி போட்டு மீண்டும் தங்களுக்கு வாசியான ஒரு அரசியலை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காக பொய்யான, மக்களை திசை திருப்புகின்ற பிரச்சாரங்களை மேற்கொண்டு கொண்டிருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில் இந்த அக்கரைப்பற்று மாநகர மண்ணில் இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலை முன்னிட்டு தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகளின் முதல் மேடையான இந்த மேடையில் இந்த நாட்டினுடைய நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி சகோதரர் அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் கலந்து கொள்ள இருக்கின்ற செய்தி மிகவும் மகிழ்ச்சிகரமானது என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொண்டு எனது வரவேற்பு உரையின் முதலாவதாக அதியுத்தம ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்களை இந்த கூட்டத்திற்கு நான் முதற்கண் வரவேற்கின்றேன். අද මෙම රැස්වීමට සහභාගී වන ඉන්න ගරු ජනාධිපති අනුරකුමාර දිසානායක සහෝදරයාව මා ඉතා ගෞරවයෙන් හා ආදරයෙන් පිළිගනවා. ඒ වගේම මේ වේදිකාවේ පැමිණින්න අපේ දිගාමඩුල්ල දිස්ත්‍රික් පාර්ලිමේන්තු මන්ත්‍රී නියෝජ්‍ය අමාත්‍ය වසන්ත පියදිස අමාත්‍යවරයාවත් ඒ වගේම මම ඉතා ගෞරවයෙන් හා ආදරයෙන් මේ වේදිකාවට සහභාගී වෙනවා, ආදරයෙන් පිළිගන්නවා. ඒ වගේම ප්‍රියන්ත honorable minister, honorable parliament member பிரியந்த ඒ වගේම දිගාමඩුල්ල district parliament பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ ஆதம் பாபா அவர்கள், அதே போல கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ரவீந்திர அவர்கள்,
போன்றவர்களையும் நான் இந்த கூட்டத்திற்கு மிகவும் அன்பாக வரவேற்கின்றேன். அதே போல ஒவ்வொரு உள்ளூராட்சி மன்றங்களின் குழு தலைவர்களாக இருந்து மிகவும் சிறப்பாக செயற்பட்டு வருகின்ற ஆதம் சலீம் பொத்திவில், அதே போன்று சகோதரர் அன்டன் திருக்கோவில், அதே போல ரடேஷன் ஆலையடி வேம்பு, அதே போன்று அக்கரைப்பற்று மாநகர சபை குழு தலைவராக இருந்து செயற்பட்டு வருகின்ற சகோதரர் ரமீஸ் மொஹிடீன், அதே போன்று அக்கரைப்பற்று பிரதேச சபையின் குழு தலைவராக இருந்து செயற்பட்டு வருகின்ற சகோதரர் சுஹைப், அதே போன்று அட்டாளச்சேனை பிரதேச சபையினுடைய குழு தலைவராக இருந்து செயற்படுகின்ற சத்தார் அவர்கள், அதே போல சட்டத்தரணி ராஷி முகமது அவர்கள், சகோதரர் சுராஜ் மசூர் அவர்கள், அதே போன்று லஹுகல பிரதேசத்தை பிரதித்துவப்படுத்தி இங்கு கலந்து கொண்டிருக்கின்ற சந்திரகாந்தி, அதே போல அக்கரைப்பத்து முனிசிபல் கவுன்சில் பிரதித்துவப்படுத்தி பெண் வேட்பாளராக மேடையில் அமர்ந்திருக்கின்ற திருமதி நிஸ்தார், அட்டாளைச்சேனை பிரதேச சபையை பிரதித்துவப்படுத்தி பெண் வேட்பாளராக இங்கு கலந்து கொண்டிருக்கின்ற எஸ் ஃபாத்திமா, அதே போன்று ரியாஸ் அட்டாளைச்சேனை, தம்பிராசா சிவா திருக்கோவில் பிரதேசத்தை பிரதித்துவப்படுத்தி, அதே போல சோதி லக்ஷ்மி ஆலியடி பிரதேச சபையை பிரதித்துவப்படுத்தி இங்கு வந்திருக்கின்ற வேட்பாளர், அதே போல ரிஸ்மியா பானு பொத்திவில் பிரதேச சபையை பிரதித்துவப்படுத்தி இங்கு கலந்து கொண்டிருக்கின்ற வேட்பாளர், அதே போல இந்த இடத்திற்கு உரிமையாளராக இருந்து தேசிய மக்கள் சக்தியினுடைய வெற்றிக்காக தன்னுடைய பங்களிப்புகளை வழங்கிக் கொண்டிருக்கின்ற தொழிலதிபர் சகோதரர் ஜவுஃபர் அவர்களையும் இங்கு வருக வருக என்று வரவேற்று, அதே போன்று இந்த கூட்டத்திற்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கின்ற அபு சஹீத் சகோதரர் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்பதுடன், இந்த கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கின்ற ஏனைய உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் கலந்து கொள்ள இருக்கின்ற தேசிய மக்கள் சக்தி சார்பாக கலந்து கொண்டிருக்கின்ற வேட்பாளர்கள் அனைவரையும், அதே போன்று இந்த பிரதேசத்தை சுற்றி இருக்கின்ற அனைத்து அயல் பிரதேசங்களில் இருந்தும் இந்த கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கின்ற அனைத்து பெரியவர்கள், தாய்மார்கள், சகோதரிகள், சகோதரர்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்று எனது இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி எனது வரவேற்புரையை நிறைவு செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம், ஆயுபோவான். வரவேற்புரை நிகழ்ச்சி சென்ற அக்கரைப்பற்று மாநகர சபை வட்டார வேட்பாளர் தோழர் முஸ்னத் அகமது ஷர்புதீன் அவர்களுக்கு எங்களது நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு அடுத்து உரையாற்றுவதற்காக நாம் அழைப்பது ஆலையாடி வேம்பு பிரதேச சபை தேசிய மக்கள் சக்தியின் குழு தலைவர் தோழர் ரதீஷன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றேன். இந்த மாலை வேளையில் இந்த பொதுமக்கள் சந்திப்பிற்காக வருகை தர இருக்கும் எமது நாட்டின் கௌரவ ஜனாதிபதி தோழர் அனுரகுமார திசாநாயக்க அவர்களையும், அதே வேளையில் எமது அம்பாறை மாவட்ட தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினரும் கிராமிய சமூக வலுவூட்டல் பிரதி அமைச்சருமாகிய வசந்த பேதிச அவர்களையும் மற்றும் அம்பாறை மாவட்ட தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர்களையும், அதே வேளையில் அக்கரைப்பற்று மாநகர சபை சார்பாக போட்டியிட காத்திருக்கும் வேட்பாளர்களையும், அக்கரைப்பற்று பிரதேச சபை, அதேவேளை ஆலடிவெம்பு பிரதேச சபை, திருக்கோவில் பிரதேச சபை, பொத்துவில் பிரதேச சபை, லாவுகல பிரதேச சபை சார்பாக போட்டியிட காத்திருக்கும் அனைத்து வேட்பாளர்களையும், அதே வேளையில் தேசிய மக்கள் சக்தி சார்பாக வருகை தந்திருக்கும் ஆதரவாளர்களாக வருகை தந்திருக்கும் அனைத்து அக்கரைப்பற்று சார் பொதுமக்களுக்கும் வணக்கத்தையும் எனது அஸ்ஸலாமு அலைக்கும் ஆய்புவன் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த இடத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள வேண்டிய விடயம் முக்கியமாக என்னவென்றால், கடந்த 76 வருட கால அரசியலில் நீல வர்ணம் பச்சை வர்ணம் என இரு வர்ணங்களுடைய கட்சிகளே மாறி மாறி ஆட்சி அமைத்து வந்த இவ்வேளையில் கடந்த வருடமானது ஒரு மாற்றத்தை உணர்ந்த மக்கள் தூய அரசியலை நோக்கி
களவு இல்லாத ஊழலற்ற தூய்மையான உள்ளங்களை தெரிவு செய்ய வேண்டும் என்ற வகையில் ஜனாதிபதி தேர்தலில் எமது தோழர் அனுரகுமார திசாநாயக்க அவர்களை தேர்தலில் பெரும்பான்மை ரீதியில் வெற்றி பெற செய்திருந்தனர். அதே வேளை அடுத்ததாக இடம்பெற்ற பாராளுமன்ற தேர்தலில் கூட 159 பெரும்பான்மை மிக்க ஒரு தூய உள்ளங்களை பாராளுமன்றத்துக்கு அனுப்பி பாராளுமன்றத்தையும் சுத்தம் செய்திருந்தனர். அந்த வகையில் மே மாதம் 6ஆம் தேதி இடம்பெற இருக்கும் பிரதேச மட்டத்திலான தேர்தலிலும் எமது மக்கள் அந்த தூய்மையான அரசியலை நோக்கி அனைத்து உறுப்பினர்களையும் அனுப்பி வைப்பார்கள் என்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. அந்த வகையில் பிரதேச மட்டத்தில் பொதுமக்களின் சொத்துக்களும் பொதுமக்களின் பணமும் எதிர்வரும் 6ஆம் தேதி தெரிவாக இருக்கும் தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்கள் ஊடாக பாதுகாக்கப்பட்டு பொதுமக்களுக்கு வழங்கப்பட இருக்கின்றது என்பதை இந்த இடத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். அதேவேளை மே மாதம் 6ஆம் தேதி தேசிய மக்கள் சக்தியின் உள்ளூராட்சி மன்றங்கள் அனைத்தும் இலங்கையில் காணப்படுகின்ற அனைத்து உள்ளூராட்சி மன்றங்களும் தேசிய மக்கள் சக்தியின் பால் வெற்றி பெற்றுக் கொள்ளப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதேவேளை மே மாதம் 6ஆம் தேதி எமது இலக்கு அடைவதற்கான ஒரு உத்வேகத்தை பொதுமக்களாகிய நீங்கள் கட்டாயம் வழங்குவீர்கள் என்று கூறி இந்த இடத்தில் எனக்கு பேசுவதற்கு காலத்தை ஒதுக்கி தந்த ஏற்பாட்டாளர்களுக்கு மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். வணக்கம். ஆலையாடி வேம்பு பிரதேச சபை தேசிய மக்கள் சக்தியின் குழு தலைவர் தோழர் ரதீஷன் அவர்களுக்கு எங்களது நன்றிகளும் வாழ்த்துக்களும். நிகழ்வில் அடுத்து இடம்பெற இருப்பது ஒரு உரை. இதனை நிகழ்த்துவதற்காக லாகுகல பிரதேச சபை தேசிய மக்கள் சக்தியின் குழு தலைவர் தோழர் ரவீந்திர அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றேன். වේදිකාවේ ඉන්න අප පක්ෂයේ අප දිස්ත්‍රික්කයේ නායක නියෝජ්‍ය අමාත්‍ය ආදරණීය වසන්ත පියතිස්ස සහෝදරය, ඒ වගේම පාර්ලිමේන්තු මන්ත්‍රී අපේ ප්‍රියන්ත විජේරත්න සහෝදරය, පාර්ලිමේන්තු මන්ත්‍රී ආදම් බාවා සහෝදරය ඇතුළු වේදිකාවේ ඉන්න අප පක්ෂයේ ජාතික ජනබලවේගයේ මෙවර පළාත් පාලන මැතිවරණයට තරඟ වදින අප කණ්ඩායම් නායක සහෝදරවරුනි, ඒ වගේම පැමිණ සිටින අම්මේ තාත්තේ සහෝදරයා සහෝදරිය සියලු දෙනාගේම අවසරයි. මම සිංහලෙන් තමයි කතා කරන්නේ. நான் சிங்கள தான் பேசுறது பரவாயில்லையா? நான் தெரியும் இந்த அக்கரைபத்து எல்லாமால் சிங்கள தெரியும். இதான் நான் සිංහල பேசுறது. අපි දන්නවා මෙවර පළාත් පාලන මැතිවරණය ඓතිහාසික පළාත් පාලන මැතිවරණයක් හැටියට නම් කරලා තියෙනවා. මෙතෙක් පැවති දුර්දාන්ත පාලන ක්‍රමය අපි පරද්දලා ජාතික වශයෙන් අපේ ජනාධිපති කෙනෙක් අපි පත් කරලා තියෙනවා අපේ ආදරණීය අනුර කුමාර දිසානායක සහෝදරයා. ඒ වගේම අපි පාර්ලිමේන්තුව පිරිසිදු කරන්න ඕන කියලා රටේ ජනතාවගෙන් අපි වැඩි වරමක් ඉල්ලුවා. බහුතර සංඛ්‍යාවක් අපි පාර්ලිමේන්තුවට යවමු. යවලා පාර්ලිමේන්තුවේ ඉඳලා මේ දූෂිත දේශපාලනය පිරිසුදු කිරීමේ ක්‍රියාවලිය ආරම්භ කරමු. ඒ හින්දා අපිට වැඩිපුර ප්‍රමාණයක් පාර්ලිමේන්තුවට යන්න අවස්ථාව දෙන්න කියලා අපි ඉල්ලුවා. හැබැයි අපි ඉල්ලුවට වැඩිය අවස්ථාවක් අපේ රටේ පොදු ජනතාව දීලා අපේ ආදරණීය සහෝදරවරුන් 159 දෙනෙක් පාර්ලිමේන්තුවට යවලා තියෙනවා. එය ඓතිහාසික ජයග්‍රහණයක්. ආදරණීය අම්මේ තාත්තේ සහෝදරයා සහෝදරිය, අපි දන්නවා රටේ ජාතික මට්ටමින් රට පිරිසුදු වෙනකොට පහළ පිරිසුදු වෙලා නැහැ. ඒ හින්දා තමයි අපි පළාත් පාලන මැතිවරණය වැදගත් කියන්නේ. පළාත් පාලන මැතිවරණේ අපි ගම් පිරිසුදු කරන්න ඕන, ප්‍රාදේශ සභා පිරිසුදු කරන්න ඕන. ඒකට තමයි අපි පළාත් පාලන මැතිවරණයේ ජයග්‍රහණය ලබාගත යුත්තේ. අපි දන්නවා මෙවර පළාත් පාලන මැතිවරණයේ ඓතිහාසික ජයග්‍රහණයක් මේ රටේ ජනතාව ජාතික ජනබලවේගය මාලිමාවට ලබා දෙනවා කියලා අපි දන්නවා. අපි ඒක හොඳින් දන්නවා. මාද නියෝජනය කරමින් පැමිණෙන්නේ ලාහුගල ප්‍රාදේශ සභාව වෙනුවෙන්.
ඇතන ලාවුගල ප්‍රාදේශ සභාව කියන්නේ නැගෙනහිර පළාතේ ඈත කෙළවරේ තියෙන ඉතාමත්ම දුප්පත් ප්‍රාදේශ සභාවක්. ප්‍රාදේශ සභාව දුප්පත් උනේ දේශපාලඥයෝ විසින් ඇති කරපු දුප්පත්කම විසින්. අපි දන්නවා ලාවුගල ප්‍රාදේශ සභාවේ හිටපු නායකයෝ පාලකයෝ විශේෂයෙන් ප්‍රාදේශ සභාවේ සභාපතිවරු ඉතාමත්ම දුෂ්කර ජීවිතයක් ගත කරේ දේශපාලනයට එන්න ඉස්සෙල්ලා. හැබැයි අද වෙනකොට ඒ ප්‍රදේශයේ ජනතාවට වගේම මේ දිස්ත්‍රික්කයේ ජනතාවත් දන්නවා හිටපු නායකයෝ අද කොහොමද ජීවත් වෙන්නේ කියලා. මේ රටේ ජනතාවගේ අපේ ප්‍රදේශයේ ලාවුගල ප්‍රදේශයේ ජනතාවගේ ඒ සම්වර්ධනයට ආපු මුදල් මංකොල්ල කාලා හොරකම් කරලා තමයි ඒගොල්ලෝ අද මේ වැජඹෙන්නේ. අපි ඒ පහුගිය දේවල් කතා කරන එකෙන් වැඩක් නෑ තමයි. හැබැයි ඒවා අමතක නොකර මේ ගමන යන්න බෑ අපිට. ඒ හින්දා අපි ඒකෙන් ආදර්ශයක් අරන් තියෙනවා. අපි මෙවර 2025 පළාත් පාලන මැතිවරණයේදී අපි ලාවුගල ප්‍රාදේශ සභාවේ අපේ කොට්ටාස 11ක් තියෙනවා. අපි වසන්ත සහෝදරයාට කියලා තියෙනවා. අපි කොට්ටාස 11ම ජයග්‍රහණය කරලා ඓතිහාසික ජයග්‍රහණයක් ලාවුගල ප්‍රාදේශ සභා මාලිමාවට ලබා දෙනවා. අපි ඒවට වැඩ සැලසුමින් තියෙනවා. අපේ ආදරණීය සහෝදර සහෝදරියන් දිවා රාත්‍රී නැතුව ඒ වෙනුවෙන් වෙහෙස වෙනවා, වැඩ කරනවා. අපිට ධෛර්යයක් දෙනවා ගමේ ජනතාව. ගමේ ජනතාව ඉතාමත් ධෛර්යයක් දෙනවා. මම පොඩි කතාවක් කියන්න ඕනේ. මම මේ ළඟදී පානම මගේ කොට්ටාසේ මම ගෙදරකට ගියා. ඒගොල්ලෝ ඇත්තටම අපේ පක්ෂයට නෙවෙයි වෙනත් පක්ෂයකට ඡන්දෙ දුන්න අය. හැබැයි මම ගියාම කිව්වා පුතේ අර හිටපු එක්කෙනෙක් ඇවිල්ලා කිව්වා ගම හදන්න ඡන්දෙ දෙන්නලු. හොරුන්ට දෙන්න එපාලු. ඊට පස්සේ මං ඇහුවේ නැන්දගෙන් නැන්දේ හොරුන්ට දෙන්න එපා කිව්වනම් මොකද්ද කරන්නේ? ඉතින් පුතේ ඒ මහත්තයා කියනවා හොරුන්ට දෙන්න එපා. ඒ හින්දා අපි මේ මහතුරුන්ට දෙන්නේ නැහැ. අපි දෙන්නේ ජාතික ජනබලවේගයේ උඹලට තමයි පුතේ කියලා අපිට කියනවා. අපිට එහෙම ප්‍රකාශ කරනවා. ඒ හින්දා මම වැඩි වෙලාවක් ගන්නෙ නැහැ. අපේ කතිකයන් ගොඩක් ඉන්නවා. ඒ හින්දා ආදරණීය අම්මේ තාත්තේ සහෝදරයා සහෝදරිය මේ ඓතිහාසික ජනරැලියක් අපි ලබන මාසේ 6 වෙනිදා ඓතිහාසික ජයග්‍රහණයක් කරනවා. දිගාමඩුල්ලේ ඓතිහාසික ජයග්‍රහණයක් කරලා තියෙනවා. පාර්ලිමේන්තුවට මෙතෙක් ඉතිහාසය තුල മന്ത്രിවරු 5 දෙනෙක් නියෝජනය කරපු මේ අපේ පක්ෂයට ජනතාව ඡන්දය ලබා දීලා තියෙනවා. ඒ හින්දා මෙවර පළාත් පාලන මැතිවරණයේ ඒ ඓතිහාසික ජයග්‍රහණය අපි මාලිමාවට ලබා දෙනවා. ඒ වෙනුවෙන් ජනතාව පෙළගස්සනවා. ඒ වෙනුවෙන් ජනතාව සූදානම් වෙලා ඉන්නවා. අද ඉඳලා තව දවස් ටිකයි තියෙන්නේ. අපි මෙතන පැමිණලා ඉන්න සියලු දෙනාට කියන්නේ ඔබලත් ජනතාව දැනුවත් කරන්න. දැනුවත් කරලා මාලිමාවට මේ ඓතිහාසික ජයග්‍රහණය අරන් දෙන්න. ඒ වෙනුවෙන් ශක්තිය ගන්න, ධෛර්යය ගන්න. ඒ වෙනුවෙන් ඔබට ශක්තිය ලැබේවා, ධෛර්යය ලැබේවා, යෝධ බල යෝධ වීරිය ලැබේවායි කියලා ප්‍රාර්ථනා කරමින් මානීය වෙනවා. බොහොම ස්තුතියි. லாவுகல பிரதேச சபை தேசிய மக்கள் சக்தியின் குழு தலைவர் தோழர் ரவீந்திர அவர்களுக்கு எங்களது நன்றிகளும் வாழ்த்துக்களும். இனி நிகழ்வில் அடுத்து நாம் உரையாற்றுவதற்காக அக்கரைப்பற்று மாநகர சபை ஃபலா வட்டார வேட்பாளர் சட்டத்தரணி ராசி முகமது அவர்களை அன்போடு மேடை கலைக்கின்றோம். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய வல்ல இறைவனின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். இந்த கூட்டத்திற்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கின்ற அன்பு சகோதரர் அபு ஷஹீத் அவர்களே, மேடையிலே வீற்றிருக்கின்ற கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்களே மற்றும் உள்ளூராட்சி சபையின் குழு தலைவர்களே, வேட்பாளர்களே, இங்கு வருகை தந்திருக்கின்ற எங்கள் இதயத்திற்கு நெருக்கமான சகோதர சகோதரிகளே, என் குரல் எங்கெல்லாம் கேட்கின்றதோ அங்கெல்லாம் இருந்து எம்மை செவிமடுத்துக் கொண்டிருக்கின்ற அன்புள்ளம் கொண்ட தாய்மார்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, முகநூல் வாயிலாகவும் சமூக வலைத்தளங்களினூடாகவும் எம்மை செவிமடுத்துக் கொண்டிருக்கின்ற சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் சுபனத்தின் சுபசோபனத்தை சொன்னவனாக ஆரம்பிக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆயிபோவான் வணக்கம்.
ஒரு ஜனாதிபதி தேர்தலை நாங்கள் முடித்திருக்கின்றோம். ஒரு பாராளுமன்ற தேர்தலை மிகவும் வெற்றிகரமாக நாங்கள் முடித்திருக்கின்றோம். ஒரு ஜனாதிபதி தேர்தலை முடித்த கையோடு, ஒரு பாராளுமன்ற தேர்தலை முடித்த கையோடு இப்பொழுது நாங்கள் உள்ளூராட்சி சபையின் தேர்தலை நாங்கள் எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றோம். சில மாதங்களுக்கு முன்னர் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்ற இடத்திற்கு பின்னால் இருக்கின்ற ஒரு இடத்திலே எங்களுடைய தோழர் அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் ஒரு ஜனாதிபதி வேட்பாளராக அக்கரைப்பற்று மண்ணுக்கு நாங்கள் அவரை வரவேற்றோம். ஒரு ஜனாதிபதி வேட்பாளராக அவர் எங்களுடைய பிரதேசத்திற்கு வந்தார். அவருடைய கைகளில் அதிகாரம் இருக்கவில்லை. அவருடைய கைகளில் ஜனாதிபதி என்கின்ற முத்திரையும் இருக்கவில்லை. ஒரு வேட்பாளனாக, ஒரு தனி மனிதனாக எங்களுடைய தோழர் அனுரகுமார திசாநாயக்க அவர்களை நாங்கள் வரவேற்றோம். இன்று இதே மண்ணில் எங்களுடைய தோழர் அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் இலங்கை ஜனநாயக சோசியலிச குடியரசின் ஒரு அதிமேதகு ஜனாதிபதியாக இந்த மண்ணிலே அக்கரைப்பற்று மண் அவரை மீண்டும் வரவேற்கிறது என்பதிலே நாங்கள் மிகவும் பெருமைப்பட்டுக் கொள்கின்றோம். என் அன்பார்ந்த சகோதரர்களே, தேசிய மக்கள் சக்தி இந்த நாட்டினுடைய ஆட்சியை பெற்றதன் பிறகு 76 வருட காலமாக இந்த நாட்டிலே இருந்த குப்பைகளை, 76 வருட காலமாக இந்த நாட்டிலே இருந்த ஊழல் பெருச்சாளிகளை, 76 வருட காலமாக இந்த வீட்டுக்குள் இருந்த பாழடைந்த இந்த அரசாங்கம் என்கின்ற இந்த கட்டமைப்பை தோழர் அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். இந்த காலம் அந்த குப்பைகளை சுத்தப்படுத்திக் கொண்டிருக்கின்ற காலம். 76 வருடங்கள் சேர்ந்த குப்பையை ஒரு நாளில் சுத்தப்படுத்த முடியாது. 76 வருடங்கள் சேர்ந்த குப்பையை ஓரிரு வாரங்களில் சுத்தப்படுத்த முடியாது. ஆனால் தோழர் அனுரகுமார திசாநாயக்க அவர்களின் தலைமையில் இருக்கின்ற இந்த அரசாங்கம் நிச்சயமாக இந்த குப்பைகளை சுத்தப்படுத்தி தீரும் என்பதனை நாங்கள் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றோம். என் அன்பார்ந்த சகோதரர்களே, சென்ற கூட்டத்தில் தோழர் அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் கூறினார்கள், அரச இயந்திரம் ஒன்று மாறுவதற்கு நாங்கள் 6 மாத காலம் கொடுத்திருந்தோம். நீங்கள் மாறாவிட்டால் நாங்கள் அதனை மாற்றுவோம் என்று தோழர் அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் தெரிவித்தார்கள். அந்த மாற்றத்தை நோக்கித்தான் எங்களுடைய உள்ளூர் ஆட்சி சபை நகர்ந்து கொண்டிருக்கிறது. என் அன்பார்ந்த சகோதரர்களே, தாய்மார்களே, நான் ஒரே ஒரு விடயத்தை சொல்லிக் கொண்டு முடித்துக் கொள்ள விரும்புகின்றேன். சென்ற நாட்களில் எங்களுடைய பாராளுமன்றத்திலே முக்கியமான ஒரு மசோதா வெளிவந்திருக்கிறது. அதனை சொல்ல போனால் அபராதேக்கின் உத்பாதித்ததே பிலிபந்த பணத்தை என்று சொல்வார்கள். அதாவது ஆங்கிலத்தில் சொல்ல போனால் ப்ரொசீஜர் ஆஃப் கிரைம் பில், அதாவது குற்றச் செயல்கள் விடுப்புகள் சட்டம். இந்த குற்றச் செயல்கள் விடுப்புகள் சட்டம் என்பது இலங்கையிலே இதுவரைக்கும் இல்லாத ஒரு சட்டம். இந்த சட்டம் எதை செய்ய போகிறது என்று சொன்னால், இதுவரை காலமும் அரச சொத்துக்களை சூறையாடியவர்கள், அரசாங்கத்தின் பணத்தை தங்களுடைய பாக்கெட்டுக்குள் போட்டுக் கொண்டவர்கள், வீதிகளிலே இருந்து காசுகளை அடித்தவர்கள், அவர்கள் அனைவரின் சொத்துக்களையும் அரசாங்கம் மீள பெற்றுக் கொள்வதற்கான ஒரு சட்டத்தை தான் இந்த குற்றச் செயல்கள் சட்டம் உருவாக்க போகிறது. இந்த குற்றச் செயல்கள் சட்டத்தை உருவாக்குவர்கள் யார் என்றால் தேசிய மக்கள் சக்தியால் மாத்திரமே முடியும். அது ரணில் விக்ரமசிங்கவின் அரசாங்கத்தால் முடியாது. கள்வர்கள் தான் அவர்களாக இருந்தார்கள். அது ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கத்தால் முடியாது. எங்களுடைய பால்போத்தலால் முடியாது. அவர்களுக்கு முடிந்தது தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கத்தால் மாத்திரம்தான் என்பதனை நாங்கள் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம். ஆகவே ஒரு அழகான பயணத்தை நோக்கி இந்த அரசாங்கம் சென்று கொண்டிருக்கிறது. உள்ளூராட்சி சபைகள் என்பது எதற்காக? உள்ளூராட்சி சபைகள் எதற்காக? முதலாவதாக, எங்களுடைய அரசாங்க கட்டமைப்பிலே ஜனாதிபதி இருக்கிறார், அமைச்சரவை இருக்கிறது, பாராளுமன்றம் இருக்கிறது. இந்த கட்டமைப்புகளுக்கு பின்னால் மாகாண சபைகள் இருக்கின்றன. அதற்கு கீழால் இருப்பதுதான் உள்ளூராட்சி மன்றங்கள்.
உள்ளூராட்சி மன்றங்களுக்கென்று சில கடமைகள் இருக்கின்றன. எங்களுடைய பிறப்பு முதல் ஒரு மாநகர சபையில், ஒரு உள்ளூராட்சி சபையில் பிறந்தவன் முதல் இறக்கும் வரைக்கும் எங்களுடைய தினசரி வாழ்க்கையிலே நாங்கள் எதிர்நோக்குகின்ற அனைத்து விடயங்களையும் செய்கின்ற ஒரு சபைதான் உள்ளூராட்சி சபை. அது வீட்டில் இருக்கின்ற குப்பைகளை பொறுக்குவதிலிருந்து, வீதியில் இருக்கின்ற விளக்குகளை போடுவதிலிருந்து, வெள்ள அனர்த்தத்தை துப்புரவு செய்வதிலிருந்து, எங்கள் பாதைகளில் இருக்கின்ற குப்பைகளை அகற்றுவதிலிருந்து இந்த எல்லா பணியையும் செய்வதுதான் உள்ளூராட்சி சபை. ஒரு அரசாங்கத்தின் ஜனாதிபதியாக ஒரு கட்சியை சார்ந்தவர் இருக்கின்ற போது, ஒரு அரசாங்கத்தின் அமைச்சரவையில் அதே கட்சியை சார்ந்தவர் இருக்கின்ற போது, ஒரு அரசாங்கத்தின் பாராளுமன்றம் அதே கட்சியை சார்ந்தவர் இருக்கின்ற போது, நிச்சயமாக அந்த உள்ளூராட்சி சபைகள் அதே கட்சிக்குத்தான் செல்ல வேண்டும். அந்த கட்சியை விட்டுவிட்டு வேறு கட்சிகளுக்கு சென்றால் பாதிக்கப்படுவது மக்களாகிய நாங்கள் தான். ஏன்? அரசாங்கம் வேறு, பாராளுமன்றம் வேறு, அமைச்சரவை வேறு, மாகாண சபை வேறு இருக்கின்ற போது உள்ளூராட்சி சபைகளை வேறு எவருக்கும் நாங்கள் கொடுப்பதை பற்றி கனவிலும் சிந்திக்க கூடாது. ஏனெனில் அது கொள்ளிக்கட்டை எடுத்து எங்கள் தலையை சொறிவது போல் அதிலே பாதிக்கப்படுவது நாங்கள். ஆகவே என் அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரர்களே, எதிர்வருகின்ற உள்ளூராட்சி சபை தேர்தலில் அனைத்து உள்ளூராட்சி சபைகளையும் தேசிய மக்கள் சக்தி கைப்பற்றும். அக்கரைப்பற்று மாநகர சபையை தேசிய மக்கள் சக்தி எந்த விதமான சவாலும் இல்லாமல் கைப்பற்றும் இன்ஷா அல்லாஹ். அது மாத்திரமல்ல, பெரிய பெரிய பெருச்சாளிகளை எல்லாம் ஓட்டியவர்கள் தேசிய மக்கள் சக்தி இந்த சின்ன சின்ன சால்வை போர்த்திய இந்த மரத்திலே ஆடிக்கொண்டிருக்கின்ற இந்த பள்ளிகளுக்கெல்லாம் நாங்கள் பயப்பட போவது கிடையாது. நிச்சயமாக அக்கரைப்பற்று மாநகர சபையை தேசிய மக்கள் சக்தி கைப்பற்றும். இந்த பச்சை சால்வையை போர்த்தி கொண்டு இந்த ஆதவன் பாட்டுக்கு மயங்குகின்ற மக்கள் அல்ல அக்கரைப்பற்று மக்கள். நிச்சயமாக எங்களுடைய தேசிய மக்கள் சக்தியினுடைய ஆட்சியை நாங்கள் கைப்பற்றுவோம் என்று கூறி உங்கள் எல்லோருக்கும் வாழ்த்துக்களையும் இதுகளையும் கூறி என்னுடைய உரையினை முடித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சிறப்பான ஒரு உரையை நிகழ்த்தி சென்ற அக்கரைப்பற்று மாநகர சபையின் பலா வட்டார வேட்பாளர் சட்டத்தரணி ராசி முகமது அவர்களுக்கு எங்களது நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்வில் இனி இடம்பெற இருப்பது மற்றொரு உரை. இந்த உரையை நிகழ்த்துவதற்காக பொத்திவில் பிரதேச சபை தேசிய மக்கள் சக்தியின் குழு தலைவர் தோழர் ஆதம் சலீம் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். மேடையிலே அமர்ந்திருக்கின்ற எங்களுடைய கௌரவ அமைச்சர் வசந்த பேதிச அவர்களே, அதேபோல் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களான தோழர் பிரியாந்தா அவர்களே, அதேபோல் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ஆதம்பாவாசர் அவர்களே மற்றும் மேடையில் அமர்ந்திருக்கின்ற ஏனைய பிரமுகர்களே, அதேபோல் எங்களுடைய அம்பாறை மாவட்டத்தின் கரையோர பிராந்திய உள்ளூராட்சி மன்றங்களுடைய தேர்தல் வேட்பாளர் அணி தலைவர்களே, மேடையில் அமைந்திருக்கின்ற பெண் வேட்பாளர்களே, அதேபோல் இங்கு வருகை தந்திருக்கின்ற கண்ணியத்துக்குரிய உலமாக்களே, ஏனைய மதகுருக்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கடந்த செப்டம்பர் மாதம் இவ்வாறான ஒரு பொழுதினிலே இதே இடத்தில் நாங்கள் ஜனாதிபதி தேர்தல் பிரச்சார மேடை ஒன்றில் உங்கள் அனைவரையும் சந்தித்து சொன்னோம், இந்த பிராந்தியத்தினுடைய அரசியல் மாறி இருக்கிறது, தென்னாசியாவினுடைய அரசியல் மாறுகிறது, இலங்கையினுடைய அரசியலும் மாறப்போகிறது. அந்த தேர்தலிலே எங்களுடைய ஜனாதிபதி வேட்பாளர் இலங்கையின் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக
செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி நடைபெற்ற தேர்தலிலே வெற்றியீட்டு பதவி பிரமாணம் செய்வார் என்று சொன்னோம். அதுவும் நடந்தது. பின்னர் படித்து சொன்னோம். அந்த வெற்றியின் பிறகு பாராளுமன்றத்திலே அந்த தேர்தலில் 3/2 பெரும்பான்மையை இலகுவாக பெறுவோம், கிட்டத்தட்ட 160 ஆசனங்களை பெறுவோம் என்று எண்ணிக்கையை சரியாக அடித்து சொன்னோம். எங்களுக்கு மாஷா அல்லாஹ் 159 கிடைத்தது. பின்னர் இப்பொழுது உள்ளூராட்சி மன்றங்களுக்கான அதிகாரங்களை பெற வேண்டும். அதற்கான தேர்தல் ஒன்று இப்பொழுது அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தேர்தல் ஒரு சாமானிய மனிதனுக்கும் அந்த பிரதேசத்துக்கும் உள்ள தொடர்பினை அரசியல் ரீதியாக உறுதிப்படுத்துகிற ஒரு தேர்தல். கடந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே நாங்கள் எங்களுடைய கட்சி வீழ்ந்து கிடக்கின்ற ஒரு காலகட்டத்தில் பொத்துவில் மக்கள் விடுதலை முன்னணியில், பொத்துவில் மட்டுமல்ல, நான் நினைக்கின்றேன் கிழக்கு மாகாணத்தில் எங்களுக்கு ஒரு அதிகாரத்தை தந்தது, அங்கீகாரத்தை அங்கே தந்தது. இப்பொழுது இந்த கட்சி இந்த நாட்டினுடைய அரசாங்கமாக இருக்கின்றது. இந்த நாட்டினுடைய நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியும் பாராளுமன்ற அதிகாரமும் எங்களிடம் தான் இருக்கின்றது. இப்பொழுது உள்ளூராட்சி மன்றங்களுடைய அதிகாரத்தை நாங்கள் கேட்டு வந்திருக்கின்றோம். எனவே நான் ஏற்கனவே சொன்னது போல ஒரு மனிதனுடைய, சாமானிய மனிதனுடைய பிறப்பிலிருந்து இறப்பு வரை ஒரு உள்ளூராட்சி மன்றம் அரசாங்கத்தினுடைய இம்ப்ளிமெண்ட் ஏஜெண்டாக செயற்படுகிறது. நிர்வாக ரீதியாக பிரதேச செயலகங்கள் செயற்படும், மாவட்ட செயலம் செயற்படும். ஆனால் அரசியல் ரீதியாக பிரதேச சபை, மாநகர சபை, நகர சபைகள், அதாவது உள்ளூராட்சி மன்றங்கள் செயற்படும். எனவே இந்த தருணத்தில் சமூகத்துக்கு குரல் கொடுக்கவோ அல்லது காணி பிரச்சனை ஒன்றை தீர்க்கவோ உள்ளூராட்சி மன்றங்களால் முடியாது. உரிமை ரீதியாக உள்ளூராட்சி மன்றங்களில் சிறு சிறு கட்சிகளுக்கு வாக்களித்து என்ன உரிமையை நாங்கள் வென்றிட முடியும்? ஒரு உரிமையையும் வெல்லிட முடியாது. இருக்கின்ற உரிமையை பாதுகாப்பதற்காக எங்களுடைய அரசாங்கத்தை பிரதித்துவம் செய்கின்ற வேட்பாளர்களை சற்று பாருங்கள். எனக்கு முன்னால் தோழர் ராசி, சட்டத்தரணி ராசி அவர்கள் உரையாற்றி சென்றார். இவ்வாறான இளம் துடிப்புள்ள, சட்ட நுணுக்கங்கள் தெரிந்த, அரசியல் தெரிந்த, ஒரு அனுபவம் உள்ள ஒரு இளைஞனை நாங்கள் மாநகர சபைக்கு அனுப்ப வேண்டுமா? அல்லது ஏதாவது நாட்டிலே ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடக்குமா? ஏதாவது இனவாத கருத்தை முன்வைத்து அதில் அரசியல் செய்யலாமா என்கின்ற சால்வைகளால் முடியுமா என்பதை சிந்திக்க வேண்டும். அவர்களால் ஒன்றுமே முடியாது. விசேஷமாக ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் இந்த அரசாங்கத்தின் ஆட்சி முடியும் வரை அவர்களால் உரிமையும் பெற்று தர முடியாது, உங்களுக்கு ₹1 நிதியையும் பெற்று தர முடியாது. எங்களுக்கு தெரியும், தற்பொழுது பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கின்ற பொத்துவில் தொகுதியினுடைய 2 பாராளுமன்ற உறுப்பினர்கள் எங்களுடைய அமைச்சருடைய காரியாலயத்தில், அதே போல எங்களுடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ஆதம்பாசர் அவருடைய காரியாலயத்தில் எவ்வாறு நிதிகளை பெற்றுக் கொள்வதற்காக மண்டியிடுகிறார்கள் என்பது எங்களுக்கு தெரியும். எங்களுடைய அமைச்சரால் எங்களுடைய பிரதேசங்களுக்கு வழங்கப்படுகின்ற வீதிகள் வருகின்ற பொழுது எப்படியாவது அவர்களுக்கு தெரிந்துவிடும். தெரிந்தவுடன் உடனடியாக பாராளுமன்றத்தில் பேசுவது. நாங்கள் எங்களுடைய அமைச்சரூடாக ஏதாவது பொத்துவிலுக்கு செய்தால் அடுத்த அன்றைக்கு உதுமல்ல ஜேபி அவர்கள் பாராளுமன்றத்தில் பேசுவார். சுற்றுலாத்துறை சம்பந்தமாக ஜனாதிபதியோடு அல்லது எங்களுடைய சுற்றுலாத்துறை அமைச்சரோடு ஏதாவது நாங்கள் ப்ரொபோசல் அனுப்பினால் 2 நாள் கழித்து பாராளுமன்றத்திலே ஹிஸ்புல்லா அவர்கள் பேசுவார். இவ்வாறு தான் அவர்களுடைய அரசியல் செல்கிறது. எங்களுடைய
அரசாங்கம் 159 ஆசனங்களை பாராளுமன்றத்தில் பிரதிநிதித்துவம் செய்கிறது. நேரம் சரியாக பிரித்து வழங்க வேண்டும். சில குற்றச்சாட்டுகள் உங்களில் இருக்கின்றது, எங்களுக்கு தெரியும். ஏனால் அந்த நேரங்கள் சரியாக பிரித்து கொடுத்து பேசுவதற்குள் சுழற்சிமுறை வருகின்ற பொழுது காலங்கள் ஓடிவிடும். ஆனால் அவர்களுக்கு கிடைக்கின்ற நேரங்களை அவர்கள் சரியாக பயன்படுத்தி விடுகிறார்கள். இதுதான் உண்மை. எனவே நீங்கள் பல விடயங்களை அலட்டிக் கொள்ள தேவையில்லை. உள்ளூராட்சி மன்றங்களை இம்முறை எங்களுடைய தேசிய மக்கள் சக்திக்கு அக்கரைப்பற்று மாநகர சபை மட்டுமல்ல, அக்கரைப்பற்று பிரதேச சபை, பொத்துவில் பிரதேச சபை, லவுகுல பிரதேச சபை, அட்டாளச்சேனை, நிந்தவூர், காரறிவு என அனைத்து உள்ளூராட்சி மன்றங்களையும் இந்த முறை எங்களுக்கு ஒரு 5 வருடம் தந்து வாருங்கள், நாங்கள் செய்து காட்டுகின்றோம். மத்திய அரசை நாங்கள் உள்ளூராட்சி மன்றங்களுக்குள் கொண்டு வருகின்றோம். எனவே இம்முறை வரலாற்று ரீதியாக அக்கரைப்பற்று மக்கள் சாதுரியமாக வாக்களித்து மிகவும் திறமையாக அரசிலிருந்து உச்ச பயனை அடைகின்ற மக்கள். எனவே இந்த தவறை இந்த முறையும் அவ்வாறான ஒரு முடிவை எடுப்பார்கள். அவ்வாறு ஒரு முடிவை எடுக்காவிட்டால் அது அக்கரைப்பற்று அரசியல் வரலாற்றில் ஒரு தவறாக போய்விடும். எனவே இம்முறை அவர்கள் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க முடிவை எடுத்து எங்களுடைய தோழர்களை மாநகர சபைக்கும் பிரதேச சபைக்கும் அனுப்புவதன் மூலம் உள்ளாட்சி மன்றங்களுடைய ஆட்சியை தக்க வைத்து உங்களுக்கு சிறந்த சேவை செய்வார்கள் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வசலாம். பொத்துவில் பிரதேச சபை தேசிய மக்கள் சக்தியின் குழு தலைவர் தோழர் ஆதம் சலீம் அவர்களுக்கு எங்களது நன்றிகளும் வாழ்த்துக்களும். நிகழ்வில் மற்றொரு உரையை நிகழ்த்துவதற்காக திகாமடுல மாவட்ட தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் கிராமிய அபிவிருத்தி திகாமடுல மாவட்ட தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் கிராமிய அபிவிருத்தி சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் பிரதி அமைச்சர் தோழர் வசந்த பியதிஸ் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம், ආයුබෝවන්. වේදිකාවේ ඉන්න පාර්ලිමේන්තු මන්ත්‍රී ප්‍රියන්ත විජේරත්න සහෝදරය, ඒ වගේම පාර්ලිමේන්තු මන්ත්‍රී ආදම් බාවා සහෝදරයා, ඔබ දෙපළගෙන් අවසරයි. அனைவருக்கும் எனது சலாம், அஸ்ஸலாமு அலைக்கும், நன்றி, வணக்கம், ஆய்போவன். எமது மேடையில் வீட்டிற்கும் பாராளுமன்ற உறுப்பினர் பிரியந்த அவர்களே மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்களே, ஏனைய சபையினர் அனைவருக்கும் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். ඒ වගේම මේ ඓතිහාසික ජනරැලියට සහභාගී වෙලා ඉන්න වේදිකාවේ ඉන්න ලාහුගල, පොතුවිල්, තිරික්කෝවිල්, ආලේඩිවෙම්බු, අක්කරපත්තු, අඩ්ඩාලච්චේන, අක්කරපත්තු මහනගර සභාව, ඒ නියෝජනය කරන ඒ කණ්ඩායමවල නායක නායිකාවන්ගෙන් සහ වේදිකාවේ අනිකුත් සියලුම சகோதரவருங்கேன் சகோதரியங்கேன் அவசரයි. இந்த மேடையில், அதாவது வரலாற்று சிறப்புமிக்க இந்த மேடையில் வீட்டிற்கும் எங்களது வேட்பாளர்கள் லவுகலை, பொத்துவில், திருக்கோவில், ஆலையடிவேம்பு, அக்கரைப்பற்று மாநகர சபை, அக்கரைப்பற்று பிரதேச சபை, அட்டாளச்சேனை, நிந்தூர் அனைவரையும், அந்த வேட்பாளர்கள் அனைவருக்கும் நான் எனது நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ඒ වගේම එම ප්‍රාදේශ සභාවල සහ අක්කරපත්තු මහනගර සභාව නියෝජනය කරමින් අපේක්ෂකයන් විදිහට මෙවර පළාත් පාලන මැතිවරණ ඉදිරිපත් වී සිටින මේ වේදිකාව ඉදිරිපිට ඉන්න ආදරණීය සහෝදර සහෝදරියන් ඔබ සියලු දෙනාගෙනුත් අවසරයි. இந்த மேடையின் முன் வீட்டிற்கும் எங்களது கட்சியின் வேட்பாளர்கள் அக்கரைப்பற்று மாநகர சபை, பிரதேச சபை மற்றும்
பொதுமக்கள் அனைவருக்கும் எனது நன்றிகளை தெரிவித்துக் ඒ கொள்கின்றேன். වගේම මේ අවස්ථාවට සහභාගී වෙලා ඉන්න ආදරණීය මව්වරුනි පියවරුනි සහෝදර සහෝදරියනි ආරාධිත අමුත්තනි ඔබ හැමෝගෙම අවසරයි. இந்த கூட்டத்துக்கு வருகை தந்துள்ள தாய்மார்கள், பெற்றோர்கள் மற்றும் பிரமுகர்கள் அனைவருக்கும் எனது நன்றிகள். මම කලින් කිව්වා මේ රැලිය ඓතිහාසික ජන රැලියක් කියලා. நான் முன்பு கூறினேன் இது ஒரு வரலாற்று மிக்க ஒரு மேடை என்று. පහුගිය ජනාධිපතිවරණයත් ඓතිහාසික ජනාධිපතිවරණයක්, පහුගිය මහමැතිවරණයත් ඓතිහාසික මහමැතිවරණයක්, ඒ වගේම 2025 පළාත් පාලන මැතිවරණයත් ඓතිහාසික පළාත් පාලන මැතිවරණයක් වෙනවා නිසකයි. இதற்கு முன் எங்களது ஜனாதிபதி தேர்தல் ஒரு வரலாற்று மிக்க ஒரு தேர்தலாக இருந்தது. அதன் பிறகு பாராளுமன்ற தேர்தல் ஒரு வரலாற்று மிக்க தேர்தலாக இருந்தது. அதே போன்று இந்த 2025 ஆண்டின் உள்ளூராட்சி தேர்தலும் ஒரு வரலாற்று மிக்க தேர்தலாக அமையப் போகின்றது. මේ වෙරළබඩ කලාපේ පහුගිය පළාත් සභා පාදි සභාවලට නගර සභාවලට ජාතික ජන බලවේගයෙන් එහෙම නැත්නම් ජනතා විමුක්ති පෙරමුණෙන් පොතුවිල් හැර කිසිම සභිකයෙක් හිටියේ නැහැ. இதற்கு முன் இந்த கரையோர பிரதேசத்தில் உள்ள எந்த ஒரு பிரதேச சபைகளிலோ மாநகர சபைகளிலோ எங்களது தேசிய மக்கள் சக்தியின் அல்லது ஜேவிபியின் எந்த ஒரு உறுப்பினர்களும் இருக்கவில்லை, பொத்துவில் ஆசனத்தை பிரதேச சபையை தவிர. අපි මෙවර පළාත් පාලන මැතිවරණයට දිගාමනු දිස්ත්‍රික්කයෙන් ආයතන 19කට තරම් කරනවා. நாங்கள் அம்பாறை மாவட்டத்தில் இந்த உள்ளூராட்சி தேர்தலில் 19 வேட்புமனுக்கள் பிரதேச சபை நகர சபைகளில் நாங்கள் போட்டியிடுகின்றோம். කල්මුණේ මහනගර සභාවේ විශේෂ හේතුවක් නිසා ඡන්දය පැවැත්වෙන්නේ නැහැ. கல்முனை மாநகர சபை விசேஷ ஒரு நிகழ்வால் அதில் தேர்தல் நடைபெற மாட்டாது. ජනාධිපතිවරණය ජයග්‍රහණය කරා වගේ පාර්ලිමේන්තු මැතිවරණය අති විශිෂ්ට ලෙස ජයග්‍රහණය කරා වගේ මේ පළාත් පාලන ආයතන 19ම ජාතික ජන බලවේගය මේ පාර ජයග්‍රහණය කරනවා. எங்களது ஜனாதிபதி தேர்தலில் எவ்வாறு நாங்கள் வெற்றி பெற்றோமோ அதே மாதிரி இந்த உள்ளூராட்சி தேர்தலில் இந்த எல்லா எங்களது நகர சபை மாநகர சபை எல்லா தேர்தல்களையும் வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கையை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். පාර්ලිමේන්තු මැතිවරණයට කාලයකට පෙර පොඩි කාලයකට පෙර ජනාධිපතිවරණයටත් ටික කාලයකට පෙර මෙහෙම රැස්වීම් තිබුණා. හැබැයි ජනතාව හිතුවේ නෑ එහෙම දිනයි කියලා නේද? අදත් සමහරුන්ට එහෙම හිතනවා ඇති. හැබැයි මුළු මහත් රටේ ජනමතය තියෙන්නේ මේ ආණ්ඩුවත් එක්කලා, මේ රජයත් එක්කලා, මේ ජනාධිපතිවරයාත් එක්කලා. ඒ නිසා මේ ජයග්‍රහණය කිසි ලෙසකින්වත් කිසිවෙකුටවත් නවත්තන්න පුළුවන් කමක් නැහැ. இந்த ஜனாதிபதி தேர்தலிலோ பாராளுமன்ற தேர்தலிலோ இங்குள்ள மக்கள் கூட சில நேரங்கள் வெற்றி பெற மாட்டார்கள் என்ற ஒரு எண்ணக்கருவில் இருந்தார்கள். ஆனால் நாங்கள் எதிர்காலத்திலும் இந்த எல்லா உள்ளூராட்சி தேர்தல்களிலும் வெற்றி பெற்று இந்த நாட்டின் வெற்றியை நாங்கள் கொண்டாடுவோம். ගමේ පාර හදන්න, බෝක්කුව හදන්න, වීදි ලාම්පු දාන්න, ක්‍රීඩා පහසුකම් වැඩි දියුණු කරන්න, මාතෘ හා ළමා සායන මධ්‍යස්ථාන වැඩි දියුණු කරන්න, නගරය ගම පිරිසිදු කරන්න, කැලි කසල බැහැර කරන්න, ඒවා ප්‍රතිචක්‍රීකරණය කරන්න, ඒ සියලුම වගකීම් පැවරලා තියෙන්නේ මේ පළාත් පාලන ආයතනවලට. இந்த உள்ளூராட்சி மன்றங்களின் மூலமாகத்தான் இந்த பிரதேசத்தில் உள்ள குப்பைகளை அகற்றுவது, இந்த பிரதேசத்தில் உள்ள பாதைகளை அமைப்பது, இந்த பிரதேசத்தில் உள்ள போக்குகளை போடுவது, இந்த பிரதேசத்தில் உள்ள விளையாட்டு மைதானங்களை அமைப்பது, இந்த பிரதேசத்தில் உள்ள முன்பள்ளி பாடசாலைகளை அமைப்பது, இவ்வாறான எல்லா நிகழ்ச்சிகளும் இந்த உள்ளூராட்சி மன்ற மூலம்தான் செய்யப்படுகின்றது. ඒ නිසා ඉතා වැදගත් කාර්යභාරයන් රැසක් මහජනතාව වෙනුවෙන් ඉටු කරන්න මේ නගර සභාවලට ප්‍රාදේශ සභාවලට බලය පැවරලා තියෙනවා. இந்த முக்கியமான விடயங்களை இந்த மக்களுக்கு கிடைக்கப் பெறுவதற்கு இந்த நகராட்சிகளையும் இந்த பிரதேச சபைகளையும் உள்ளூராட்சிகள் மற்றும் இந்த மக்களுக்கு சேவையாற்ற தேவைப்பட்டு இருக்கின்றது. තමුන්නාසලගේ ඡන්දයෙන් ඇවිල්ලා සභාපති වෙලා, නගරාධිපති වෙලා,
මන්ත්‍රී වෙලා පහුගිය කාලේ අක්කරපත්තු මහනගර සභාව ලස්සන කරාද පිරිසුදු කරාද තිරික්කෝවිල් ලස්සන කරාද ඒ ගම්මානවල පහසුකම් වැඩි දියුණු කරාද කොහෙවත් එහෙම ජනතා සුබසිද්ධිය වෙනුවෙන් අත්‍යවශ්‍ය වැඩ කිසිවක් කරලා නැහැ. இதற்கு முன்பு உள்ளூராட்சிகளிலே எங்களது உள்ளூராட்சி மன்றங்கள் எந்தவித சுத்திகரிப்பு வேலைகளோ எந்த ஒரு அபிவிருத்தி வேலைகளோ எந்த ஒரு விடயங்களும் சரியான முறையில் செய்யவில்லை. எனவே இது மக்களுக்கு ஒரு தெரிந்த விடயம். எனவே இந்த விடயங்களை நாங்கள் முன்னின்று செய்ய வேண்டி இருக்கின்றது. ඔබත් එක්ක ඉන්න ගමේ ජනතාවගේ දුක සැප හොයලා බලන ඔබේ ගමේ නියෝජිතයා මන්ත්‍රී කරලා සභාවට යවන්න. இந்த விடயங்களுக்காக உங்களுக்கு தெரிந்த உங்களது உள்ளூரில் உள்ள நல்ல படித்த நல்ல வேட்பாளர்களை நாங்கள் நியமித்திருக்கிறோம். அவர்களை நீங்கள் அந்த மன்றங்களுக்கு அனுப்புமாறு கேட்டுக்கொள்கின்றோம். පාර්ලිමේන්තුව සුද්ධ කරා වගේ නගර සභාව සුද්ධ කරලා ප්‍රාදේශ සභාව සුද්ධ කරලා ඉතා කාර්යක්ෂම හොරකම් වංචා දූෂණ වලින් තොර මහජන සේවයක් කරන්න අපේ සියලුම සභිකයන් සැදී පැහැදී ඉන්නවා. நாங்கள் பாராளுமன்றை சுத்தப்படுத்தியுள்ளோம். அதே மாதிரி இந்த உள்ளூராட்சி மன்றங்களையும் சுத்தப்படுத்தி ஊழலற்ற நல்ல நேர்மையான ஆட்சி செய்கின்ற இந்த சபைகளை நாங்கள் தெரிவு செய்வதற்கு நாங்கள் அனைவரும் ஒன்றுபட வேண்டியுள்ளது. ලොකු හොරු පැරැද්දුවා ලොකු හොරු දැන් පොලිමට හිරයට යන්න සූදානමින් ඉන්නවා. ඒක විතරක් කරලා මදි. நாங்கள் இந்த பெரிய பெரிய பெருச்சாளிகள் எல்லாம் இப்போது நாங்கள் ஜெயிலுக்கு அனுப்பி கொண்டிருக்கின்றோம். அது மாத்திரம் போதாது, இந்த உள்ளூரிலும் இருக்கின்றவர்களையும் அனுப்ப வேண்டி இருக்கின்றது. ගමේ පාරෙන් හොරා කන හොරුත් පරද්දන්න ඕන. இந்த ஊரிலே உள்ள களவு செய்கின்ற அவர்களையும் நாங்கள் தோற்கடிக்க வேண்டி இருக்கின்றது. ගමේ නගරේ කාණු පද්ධතිය හදනකොට ඒකෙන් කොමිස් ගන්න ඒ හොරුත් පරද්දන්න ඕන. இந்த உள்ளூராட்சிகளிலே இந்த காணுகள் ரோடுகள் போடும்போது எடுத்த கொமிஷன்கள் எடுத்தவர்களையும் நாங்கள் தோற்கடிக்க வேண்டும். බොහෝ වෙලාවට සභාපති වෙලා මන්ත්‍රී වෙලා ජනතාව පීඩාවට පත් කරන ජනතාවගෙන් දේශපාලන පරිගැනීම් කරන ඒ දේශපාලන සංස්කෘතියක් පරද්දන්න ඕන. அதாவது இந்த உள்ளூராட்சி மன்றங்களிலே வந்து இந்த உள்ளூராட்சிகளிலே பழிவாங்கல் மற்றும் ஊழல்கள் செய்கின்ற அனைவரையும் நாங்கள் தோற்கடிக்க வேண்டும். ඒ සඳහා අපි එකතු වෙමු. அதற்காக நாங்கள் ஒன்றுபடுவோம். අද මේ වේදිකාව බලන්න இந்த மேடையை நீங்கள் பாருங்கள். සහෝදරවරු විතරක් නෙවෙයි சகோதரர்கள் மாத்திரமல்ல, සිංහල දමිළ මුස්ලිම් සහෝදරයනුත් ඉන්නවා. தமிழ் சிங்கள முஸ்லிம் சகோதர சகோதரிகளும் இருக்கின்றார்கள். මේ රැස්වීම දිහා බලන්න. இந்த கூட்டத்தை பாருங்கள். බොහෝ සහෝදරියන් අම්මලා මේ රැස්වීමට සහභාගී වෙලා ඉන්නවා. இந்த கூட்டத்துக்கு கூட பெண்கள் மற்றும் எல்லாரும் இந்த கூட்டத்திலே பங்களிப்பு செய்துள்ளார்கள். ඉතා කැමැත්තෙන් ආසාවෙන් ඒ සියලුම දෙනා මාලිමා වටා එකතු වෙමින් ඉන්නවා. மிகவும் ஆசையுடன் விருப்பத்துடன் இந்த கூட்டத்துக்கு வருகை தந்து இதில் பங்களிப்பு செய்து கொண்டிருக்கிறார்கள். ඒ නිසා මේ වැදගත් අවස්ථාව වටිනා අවස්ථාව අපතේ යවන්න එපා. இது ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு. இது ஒரு கழித்துவிட முடியாத ஒரு நிகழ்வு. எனவே இதனை நீங்கள் மிகவும் கணக்கில் எடுக்காமல் விடாமல் மிகவும் கருத்தில் கொள்ள வேண்டும். ගෙන්ගෙට ගිහිල්ලා ජනතාව දැනුවත් කරලා පත්‍රිකා බෙදලා කැන්විෂන් කරලා අපි මේ ආයතන සියල්ල ජයග්‍රහණය කරමු. நாங்கள் ஒவ்வொருவரும் வீடு வீடாக சென்று இந்த மக்களை தெளிவுபடுத்தி நாங்கள் எல்லோரும் இந்த உள்ளூராட்சி சபைகளை கையேற்பதற்காக பாடுபட வேண்டும். රට ගොඩනගන වැඩපිළිවෙලට ශක්තියක් වෙමු. நாங்கள் எல்லாம் ஒன்றுபட்டால் ஒரு சக்தி ஒன்று உருவாகும். මේ හොරු පරද්දන හොරුන්ට නීති ක්‍රියාත්මක කරන සටනට ශක්තියක් වෙමු. இந்த கல்வர்களை ஒழிக்கின்றதற்கு இந்த சக்தி தான் எங்களுக்கு மிகவும் முக்கியமானது. ඒ සඳහා මැයි මාසේ 6 වෙනිදා මාලිමාව ජයග්‍රහණය කරමු. எனவே எதிர்வரும் மே மாதம் 6ஆம் தேதி திசை காட்டி சின்னத்தை வெற்றியடைய செய்யுங்கள். ඒ සඳහා ඔබ හැමෝටම ශක්තිය ධෛර්ය ප්‍රාර්ථනා කරමින් මම නිහඬනවා. ඔබ හැමෝටම ජය වේවා. මාලිමාවට ජය වේවා. இந்த சக்தி உங்களுக்கு அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று உங்களை பிரார்த்தித்து அந்த திசை காட்டிக்கு இந்த சக்தி கிடைக்க வேண்டும் என்றும் பிரார்த்தித்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி.
திகாமடுல மாவட்ட தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் கிராமிய அபிவிருத்தி சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் பிரதி அமைச்சர் தோழர் வசந்த பியதிச அவர்களுடைய உரையை கேட்டிருந்தீர்கள். அதனை மொழிபெயர்த்த நசீர் ஏஐ அவர்களுக்கும் இந்த இடத்தில் நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிகழ்வில் அடுத்து ஒரு உரையை ஆற்றுவதற்காக அக்கரைப்பற்று மாநகர சபை பட்டினப்பள்ளி வட்டார வேட்பாளர் தோழர் சிராஜ் மஷூர் அவர்களை அன்போடு மேடை கலைக்கின்றோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். தேசிய மக்கள் சக்தியின் இந்த உள்ளூராட்சி மன்ற பிரச்சார கூட்டத்துக்கு தலைமை வகிக்கின்ற தோழர் அபு சயீத் அவர்களே, இந்த அரங்கிலே இருக்கின்ற அம்பாறை மாவட்ட செயற்குழு தலைவர் பிரதி அமைச்சர் வசந்த பேதிஸ் அவர்களே, பாராளுமன்ற உறுப்பினர்களே, உள்ளூராட்சி மன்ற வேட்பாளர்களே, சகோதர சகோதரர்களே, பெரியோர்களே, அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம், ஆய்பவன். தேசிய மக்கள் சக்தி இந்த நாட்டிலே கடந்த ஜனாதிபதி தேர்தலிலும் பாராளுமன்ற தேர்தலிலும் அமோக வெற்றியீட்டியது. அதற்கு முந்தைய தேர்தல் முடிவுகளிலே தேசிய மக்கள் சக்திக்கு இப்படி பெரிய ஒரு வெற்றி கிடைக்கும் என்று சொன்னால் யாரும் நம்பாமல் இருந்த காலகட்டத்தில் இந்த நாட்டிலே தேசிய மக்கள் சக்தி ஒரு வரலாற்றை படைத்தது. அந்த வரலாறு இந்த உள்ளூராட்சி சபையிலும் நிச்சயமாக இன்ஷா அல்லாஹ் கிடைக்கும் என்று நாங்கள் உறுதியாக நம்புகின்றோம். அக்கரைப்பற்று மண் இந்த மாநகர சபை 1989 90களிலே ஒரு பெரிய மாற்றத்தை செய்தது. 2000 மாற்றத்தை செய்தது. 2025 அந்த மாற்றத்தோடு தேசிய அலையோடு நமது மக்கள் கைகோர்ப்பார்கள் என்ற உறுதியான நம்பிக்கையோடு நாங்கள் இங்கே வந்திருக்கின்றோம். இந்த மாநகர சபை, அக்கரைப்பற்று பிரதேச சபை, திருக்கோவில், ஆலையடி வேம்பு, பொத்திவில், லவுகல, அட்டாளச்சேனை என்று எல்லா பிரதேச சபைகளிலும் மாநகர சபையையும் தேசிய மக்கள் சக்தி உறுதியோடு வெல்லும் என்கிற நம்பிக்கை இங்கே திரண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொரு இடத்திலும் தெரிகிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, எங்களுடைய பிரதேசம் விவசாய பிரதேசம். இந்த பிரதேசத்திலே நாட்டுடைய மொத்த அரிசி தேவையிலே 28% நாங்கள் கொடுக்கின்றோம். இங்கு இந்த மீனவ கிராமம் இருக்கிறது, மீன்பிடி தொழில் இருக்கிறது, கால்நடை தொழில் இருக்கிறது, ஹார்டிகல்ச்சர் தோட்டக்கலை இருக்கிறது. அதுபோல இந்த பிரதேசத்துடைய விவசாய நடவடிக்கைகளை ஆராய்ச்சி மூலமாக செய்வதற்கு, மேலும் மேம்படுத்துவதற்கு தரமான ஒரு ஆராய்ச்சி நிலையத்தை, விவசாய ஆராய்ச்சி நிலையத்தை உருவாக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை இந்த அரங்கிலே நான் முன்வைக்கிறேன். அதுபோல இந்த பிரதேசம், குறிப்பாக கரையோர பிரதேசம், கிட்டத்தட்ட 2,80,000 பேருக்கு இங்கு ஒரு டீச்சிங் ஹாஸ்பிட்டலுடைய தேவை இருக்கிறது. இந்த பல்கலைக்கழகத்திலே மருத்துவ பீடத்தை உருவாக்குவதன் ஊடாக நமக்கு போதனா வைத்தியசாலை, அக்கரைப்பற்று வைத்தியசாலை அல்லது இந்த பிரதேசத்திலே பொருத்தமாக இருக்கின்ற ஒரு வைத்தியசாலையை உருவாக்குவதன் ஊடாக நமது மக்களுடைய இருதய நோய் தொடர்பாக இருக்கலாம், வேறு எந்த வகையான சிகிச்சைகளுக்கான மாற்று தீர்வுகளை நாங்கள் உருவாக்க வேண்டும். இங்கே பக்கத்தில் இருக்கின்ற எங்களுடைய விளையாட்டு மைதானத்தை நீங்கள் பாருங்கள். இந்த விளையாட்டு மைதானம் நம்முடைய தேவைக்கு பொருத்தமாக இல்லை. இதை சர்வதேச தரம் வாய்ந்த ஒரு விளையாட்டு மைதானமாக மாற்ற வேண்டிய ஒரு கோரிக்கையை நாங்கள் முன்வைக்கிறோம். உள்ளூராட்சி மன்றங்கள் என்பது நமது மக்களுடைய அன்றாட தேவைகளை நிறைவேற்றுகின்ற ஒரு குட்டி அரசாங்கம். அந்த அரசாங்கத்தை தேசிய அரசாங்கத்தோடு, தேசிய மக்கள் சக்தியோடு ஒருங்கிணைப்பதனூடாக ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த, மக்களுக்கு நியாயமாக சேவை அளிக்கக்கூடிய, ஊழலற்ற ஒரு சிறப்பான சேவையை வழங்கக்கூடிய ஒரு உள்ளூராட்சி மன்றமாக இந்த எல்லா பிரதேசங்களிலும் நாங்கள் மாற்றி காட்டுவோம். அதற்கு முன்னுதாரணமான பல விஷயங்கள் இருக்கின்றன. இந்த அக்கரைப்பற்று மாநகர சபையிலே நான் முன்பு அங்கத்துவம் வைத்தேன். ஒரு மாநகர சபையை எப்படி நடத்த வேண்டும் என்பதை இன்ஷா அல்லாஹ் தேசிய மக்கள் சக்தியினூடாக நாங்கள் இதை விட சிறப்பாக செய்து காட்டுவோம். ஒரு பிரதேசத்துடைய அபிவிருத்தி என்பது யாரோ சிலர் செய்வது மட்டுமல்ல, அதற்கு அடுத்த கட்டமாக இருக்கிறது. ஒவ்வொரு கட்டமாக இம்ப்ரூவ் பண்ண வேண்டிய தேவைகள் இருக்கிறது. அந்த முன்னேற்றகரமான எல்லா சேவைகளையும் செய்வதற்கு நீங்கள் திசை காட்டு சின்னத்துக்கு இந்த உள்ளூராட்சி மன்றத்திலே வாக்களியுங்கள். நாங்கள் ஆண்கள் மட்டுமல்ல, பெண் சகோதரிகள் இருக்கிறார்கள். இந்த பிரதேசத்தில் இருக்கிற எல்லா தமிழ், சிங்கள, முஸ்லிம் மக்கள் எல்லோரும் ஒருங்கிணைந்து ஒரு புதிய அரசியல் கலாச்சாரத்தில் நாங்கள் வந்திருக்கின்றோம். இந்த மாற்றம் இந்த நாட்டை நிலையாக வைப்பதற்கான வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த மாற்றம். அந்த மாற்றத்துக்கு தான் நமது தோழர்
அனுரகுமார் திசாநாயக் அவர்கள் இங்கு வந்திருக்கிறார். அவரை நாடளாவிய ரீதியாக நாங்கள் பலப்படுத்துவதனூடாக, சக்தி மிக்கராக ஆற்றுவதனூடாக நமது ஜனாதிபதியை மட்டுமல்ல, நமது பாராளுமன்றத்தை, நமது சபைகளை ஆக்குவோம் என்று கூறி முடிக்கிறேன். நன்றி. அக்கரைப்பற்று மாநகர சபை பட்டினப்பள்ளி வட்டார வேட்பாளர் தோழர் சிராஜ் மஷூர் அவர்களுக்கு எங்களது நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு அடுத்து உரையாற்றுவதற்காக தேசிய மக்கள் சக்தியின் திகாமடுல மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ ஆதம்பாவா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். எல்லா புகழும் இறைவனுக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம், ஆயுபுவான். இந்த நிகழ்விலே கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற திகாமடுல மாவட்ட பிரதி அமைச்சர், தேசிய மக்கள் சக்தியினுடைய அம்பாறை மாவட்ட இணைப்பாளர் தோழர் வசந்த பியதிச அவர்களை விழித்தவனாக, திகாமடுல மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் பிரியந்த தோழர் அவர்களை விழித்தவனாக, இந்த மேடையிலேயே வீற்றிருக்கின்ற இந்த நிகழ்வுக்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கின்ற அக்கரைப்பற்றினுடைய தேசிய மக்கள் சக்தியினுடைய செல்வம் எனது அன்புக்குரிய அபு ஷைட் தோழர் அவர்களை விழித்தவனாக, ரமீஸ் தோழர் அவர்களை விழித்தவனாக, இந்த மேடையிலே அமைந்திருக்கின்ற அனைத்து வேட்பாளர்களையும் விழித்தவனாக, என் முன்னே அமைந்திருக்கின்ற அம்பாறை மாவட்டத்தினுடைய கரையோர பிரதேசத்தினுடைய எங்களது உள்ளூராட்சி மன்ற வேட்பாளர்கள் இருக்கிறார்கள், உங்களையும் விழித்தவனாக, இந்த நிகழ்வில் இந்த தேசிய மக்கள் சக்தி கூட்டத்திற்கு இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி அனுர திசாநாயக் அவர்கள் வர இருக்கிறார்கள். அவர் என்ன சொல்ல வருகிறார் என்பதை கேட்பதற்காக இங்கும் வீதிகளிலும் எங்களது வீடுகளிலே இருந்து எங்களது பேச்சை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்கள் எல்லோருக்கும் மீண்டும் எனது அன்பை தெரிவித்தவனாக, அன்புக்குரிய எங்களது தேசிய மக்கள் சக்தியினுடைய ஆதரவாளர்களே, பொதுமக்களே, நாங்கள் இன்று பல விடயங்களை சாதித்தவர்களாக உங்கள் முன்னின்று நாங்கள் உரையாற்றி கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே இந்த நிகழ்வு வெற்றிகரமாக அமையும் என்று நாங்கள் நம்பியவனாக, உங்களுக்கு தெரியுமா, இன்று எங்களது பிரதேசத்திலே இருக்கின்ற சிலர் பேசிக்கொண்டிருக்கின்றார்கள், எங்களுடைய இனவாத கட்சிகள் பேசிக்கொண்டிருக்கின்றன, எங்களுடைய முகநூல் சண்டிகர் என்று சொல்லக்கூடிய முகப்புத்தகங்களிலே போலியான வார்த்தைகளை எழுதி கொண்டிருக்கின்ற நண்பர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் இப்போது கேட்டுக்கொண்டிருப்பார்கள். உங்களுக்கு தெரியுமா, அனுர திசாநாயக் அவர்கள் இன்றுடன் ஆட்சி அமைத்து நான் நினைக்கின்றேன் 6 மாதங்களும் 16 நாட்களும் என்று நான் நினைக்கின்றேன். ஒரு சில நாட்கள் கூடும் குறையும். ஆனால் இந்த 6 மாதம் 16 நாட்களிலே இந்த நாட்டிலே பாரிய மாற்றம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அனுர திசாநாயக்க ஜனாதிபதி அவர்கள் இந்த பிரதேசத்துக்கு மட்டுமல்ல, நாட்டினுடைய எல்லா பிரதேசங்களுக்கும் சென்று தேசிய மக்கள் சக்தி இந்த நாட்டை ஆட்சி அமைக்குமாக இருந்தால், நாட்டினுடைய அதிகாரத்தை கைப்பற்றுமாக இருந்தால், நாங்கள் எதை செய்வோம் என்று அன்று எங்களது பிரதேசம் மட்டுமல்ல முழு நாடும் கேட்கும் அளவுக்கு எதை எங்களுடைய அனுர திசாநாயக் அவர்கள் பேசினார்களோ அதை இன்று படிப்படியாக அந்த 4 மாதங்கள் அரசமைத்து ஜனாதிபதியாகி 6 மாதங்கள் 16 நாட்களிலே அவர் படிப்படியாக செய்து வருவதை நீங்கள் காணவில்லையா? இன்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அனுர திசாநாயக் அவர்கள் வாயால் வடை சுடுகிறார், அவர் பேசியதெல்லாம் இப்போது அவர் செய்வதில்லை என்ற பொய்யான கருத்துக்களை இப்போது கூறிக்கொண்டிருக்கிறார்கள். சகோதரர்களே, நான் உங்கள் மத்தியிலே அவர் கடந்த காலங்களிலே அவர் ஆட்சி அமைத்த பின்னால் எதை செய்தார் என்பதை சுருக்கமாக கூறுவதற்கு நான் இப்போது முயற்சி செய்து கொண்டிருக்கின்றேன். உங்களுக்கு தெரியுமா, நாங்கள் கடந்த காலங்களிலே இந்த நாட்டை ஆட்சி செய்த 76-77 வருடங்கள் இந்த நாட்டை ஆட்சி செய்த இனவாதிகளினால் இந்த நாட்டிலே இருக்கின்ற தமிழர்கள், முஸ்லீம்கள், ஏன் சிங்கள சகோதரர்கள் கூட பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். எங்கள் மத்தியில் இருந்த அன்பையும் ஆதரவையும் இன ஒற்றுமையையும் அவர்கள் இல்லாமல் செய்திருக்கிறார்கள். இவ்வாறு செய்வதன் மூலமாகத்தான் இந்த இனவாதிகள் கடந்த 76 வருடங்களாக இந்த நாட்டை ஆட்சி செய்திருக்கிறார்கள். ஆனால் அனுர திசாநாயக் அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? இந்த நாட்டிலே தமிழர்களும் முஸ்லீம்களும் சிங்களவர்களும் எல்லா இனத்தவர்களும் ஒன்றாக வாழ வேண்டும் என்று அவர்கள் கனவு கண்டார்கள். இப்போது உங்களுக்கு தெரியும், இந்த நாட்டிலே எந்த விதமான இனப்பிரச்சனையும் இல்லை, எல்லோரும் ஒன்றாக வாழ்கின்றோம். எங்களுடைய மனங்களிலே நல்லிணக்கம் நிலவிக் கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அதற்கு இந்த சபை சிறந்த உதாரணமாக இருக்கின்றது. இங்கே பார்க்கின்றீர்கள், எங்களுடைய சிங்கள சகோதரிகள் இருக்கிறார்கள், முஸ்லீம் தமிழ் சகோதரர்கள் இருக்கிறார்கள். அதுபோன்றுதான் வரலாற்றிலே இன்று அநேகமான பெண்கள் தேசிய மக்கள் சக்தியின் கூட்டத்திலே இங்கே வருகின்றவர்கள் இந்த ஜனாதிபதி எதை பேச வருகின்றார் என்பதற்காக இங்கே நீங்கள் மிகவும் அதிக அளவில் குழுமியிருப்பதை விட்டு
நாங்கள் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். ஆகவே இப்போது இந்த நாட்டிலே இன நல்லிணக்கம் நிலவுவதை நாங்கள் பார்க்கின்றோம். அது மாத்திரமல்ல, அனுர திசாநாயக்க அவர்கள் ஆட்சிக்கு வந்ததன் பிற்பாடு இன்று தேசிய நல்லிணக்கம் மட்டுமல்ல, சர்வதேச நல்லிணக்கம் கூட இப்போது மிளிர்ந்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். எங்களுடைய கடந்த காலங்களிலே மேடைகளிலே பேசிய இனவாத கட்சியைச் சேர்ந்தவர்கள் என்ன சொன்னார்கள்? ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக் அவர்களுக்கு உலகத்திலே நன்மதிப்பு இல்லை, சர்வதேசத்திலே அவரை தெரியாது என்று சொன்னார்கள். ஆனால் இன்று உலகத்திலே சிறந்த முறையிலே பேசப்படுகின்ற ஒரு இளம் தலைவனாக இன்று நாங்கள் பார்க்கின்றோம் அனுரகுமார திசாநாயக்க இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி அவர்கள். அதன் காரணமாகத்தான் இந்த நாட்டிலே ஜனாதிபதி ஆகிய பிற்பாடு எங்களுக்கு அண்மையில் இருக்கின்ற இந்தியா நாடு அவரை அழைத்து பேசியது மட்டுமல்ல, இலங்கையினுடைய தேவைகள் எதை இருக்கின்றதோ அதை செய்வதற்கு நாங்கள் சித்தமாக இருக்கின்றோம் என்று அவர்கள் கூறினார்கள். அது மாத்திரமல்ல, இந்திய ஜனாதிபதி அண்மையிலே எங்களுடைய நாட்டுக்கு வருகை தந்து சென்றிருக்கிறார்கள். இதன் மூலமாக இந்திய இலங்கை உறவு இதனுடைய கட்டுமானம் சிறப்பாக மாற்றப்பட்டிருப்பதை நீங்கள் அறியவில்லையா? அது மாத்திரமல்ல, இந்த அரசை நாங்கள் கையேற்ற போது பங்குரோத் அடைந்த, பொருளாதாரத்திலே மிகவும் இழிவு நிலையை அடைந்த ஒரு நாட்டை தான் அனுர திசாநாயக்க அவர்கள் கைப்பற்றியிருந்தார்கள். ஆனால் இன்று பார்க்கின்றோம், இந்திய அரசாங்கம் நாங்கள் பெற்ற கடனுடைய பெருந்தொகை அவர்கள் தள்ளுபடி செய்திருக்கிறார்கள் தெரியுமா? அதன் மூலமாக இன்று இந்த நாட்டிலே மத்திய வங்கியினுடைய அறிக்கைகள் இதை சொல்லிக் கொண்டிருக்கின்றன. இந்த நாட்டினுடைய பொருளாதாரம் சுமார் 5% அதிகரித்து செல்வதை நாங்கள் பார்க்கின்றோம். அதைத்தான் இப்போது இந்த மத்திய வங்கி அறிக்கையிலே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த ஜனாதிபதி அவர்கள் ஆட்சிப்படம் ஏறிய பிற்பாடு, அதாவது எங்களுடைய மின்சார கட்டணம் 20% குறைந்திருக்கிறது. அது மாத்திரமல்ல, எங்களுடைய நீர் கட்டணம் எதிர்காலத்திலே குறைய இருக்கிறது. அது மாத்திரமல்ல, எரிபொருட்களுடைய கட்டணங்கள், எரிபொருட்களுடைய விலை மிகவும் குறைந்த அளவில் பெறப்படுகிறது. அனுர திசாநாயக்க அந்த நாட்டை ஆட்சி எடுத்த போது 344 ரூபாய்கள் பெட்ரோல் விற்பனை செய்யப்பட்டது. ஆனால் இன்று 299 ரூபாய் பெட்ரோல் விற்பனை செய்யப்படுகிறது. சுமார் 44 ரூபாய்கள் எங்களுடைய பெட்ரோல் எரிபொருளுடைய விலை குறைந்திருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். இதோ இந்த நாட்டினுடைய அதிமேதக ஜனாதிபதி அவர்கள் இப்போது நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை வருக வருக என்று நாம் எல்லோரும் எழுந்து நின்று கரகோஷம் செய்து அவர்களை வரவேற்க வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்திலே நான் உங்களை அன்பாக கேட்டுக் கொள்கின்றேன். அவர்களை விண்முகத்தோடு இந்த தேசிய மக்கள் சக்தியின் மக்கள் பேரணியிலே இப்போது நாங்கள் அவர்களை வருக வருக என்று மீண்டும் ஒரு முறை அழைப்பதில் தேசிய மக்கள் சக்தியும் அக்கரைப்பத்து மண்ணும் இப்போது நன்றி கூறுகிறது. இந்த தலைவனை, இந்த இளம் தலைவனை இந்த மேடையேற்றி இருக்கின்றோம். எங்களுடைய கடந்த காலங்களிலே இந்த பிரதேசத்துக்கு அவர்கள் ஒரு தலைவனாகவே வந்தார். இன்று இந்த பிரதேசத்திலே இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியாக இப்போது எங்களுடைய அனுர திசாநாயக்க அவர்கள் உங்கள் முன்னிலையிலே இருந்து கொண்டிருக்கிறார் என்பதை நான் இந்த கூறிக்கொள்ள விரும்புகிறேன். ஆகவே அன்புக்குரிய நண்பர்கள், இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி அவர்கள் இந்த நாட்டை ஆட்சிப்படம் ஏறிய பிற்பாடு பல மாற்றங்கள் கண்டிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அது மாத்திரமல்ல, இந்த நாட்டினுடைய ஆட்சி அதிகாரத்தை எங்களுடைய ஜனாதிபதி அவர்கள் கையேற்ற பிற்பாடு எங்களுக்கு தெரியும், கடந்த காலங்களிலே முஸ்லீம்கள் நோன்பு பிடிக்க முடியாது. கடந்த 5 அல்லது 6 வருடங்களாக நாங்கள் எங்களுடைய நோன்பை சரியாக பிடிக்க முடியவில்லை. முஸ்லிம் சமூகம் பல இன்னல்களை அனுபவித்தது. கொரோனா என்று சொன்னார்கள், 2 வருடங்கள் எங்களால் நோன்பு பிடிக்க முடியவில்லை. அது மாத்திரமல்ல, கடந்த 2 வருடங்கள் சஹரானுடைய பிரச்சனை காரணமாக எங்களால் நோன்பை பிடிக்க முடியவில்லை. அது மாத்திரமல்ல, இந்த நாட்டிலே கிறிஸ்மேன் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு நபரினால் அல்லது அரச சூழ்ச்சியினால் நாங்கள் எங்களுடைய ரமலான் மாதத்தை நாங்கள் சரியாக அனுபவிக்க முடியாமல் கஷ்டப்பட்டதை இந்த முஸ்லிம் மக்கள், இந்த பிரதேச மக்கள் அறிவார்கள். ஆனால் இன்று இந்த முறைதான் எங்களுடைய முஸ்லிம்கள் இந்த நாட்டிலே சிறந்த நோன்பை, ரமலான் மாதத்தை அனுபவித்து அவர்கள் இன்று நோன்பு பெருநாளை கொண்டாடியவர்களாக நிம்மதியாக இந்த நாட்டிலே இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே தேசிய நல்லிணக்கத்தை கட்டியெழுப்பிய தலைவனாக இந்த தலைவனை நாங்கள் பார்க்கின்றோம். எங்களுக்கு தெரியும், அன்புக்குரிய எங்களது பெருமக்களே, இந்த நாட்டிலே வாழ்கின்ற மக்களே, ஒன்றை சொல்கின்றேன் கேளுங்கள். நாங்கள் இந்த தமிழர்கள், முஸ்லிம்கள், சிங்களவர்கள் இவருடைய ஆட்சி காலத்தில் நாங்கள் நிம்மதியாக வாழாவிட்டால் இனி வருகின்ற எந்த ஒரு ஆட்சி காலத்தில் நாங்கள் நிம்மதியாக வாழ முடியாது என்ற செய்தியை இப்போது நான் உங்களுக்கு தருகின்றேன். ஆகவே அன்புக்குரிய எங்களுடைய வாக்காளர் பெருமக்களே, இன்னும் பல காலம் இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியாக, தலைவனாக, வழிநடத்தக்கூடிய சக்தி மிக்க தலைவனாக இந்த தலைவன் இப்போது இங்கே நீங்கள் உங்கள் முன்னிலே வந்து கொண்டிருக்கின்றார். அன்புக்குரிய நண்பர்களே, அது மாத்திரமல்ல, எங்களுக்கு தெரியும், இந்த நாட்டில் இருக்கின்ற விவசாயிகள், குறிப்பாக இந்த நாட்டில் இருக்கின்ற விவசாயத்தை எடுத்துக்கொண்டால்
திகாமடலை அம்பார மாவட்டம் எங்களுடைய ஜனாதிபதி அவர்கள் முன்னாள் விவசாயத்துறை அமைச்சராக இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இவர்கள் இப்போது இந்த நாட்டிலே குறிப்பாக அம்பாறை மாவட்டம் நெல் உற்பத்தியிலே முதல் தர மாவட்டமாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த மாவட்டம் கடந்த பல வருடங்களாக வெள்ளப்பெருக்கினால் பாதித்து வருவதை நாங்கள் அறிகின்றோம். ஆகவே எதிர்காலத்திலே கல்லோயா திட்டத்தினுடைய அதாவது வண்டுகளை இருமரங்கிலும் கட்டி உயர்த்தி இந்த நாட்டு மக்களுக்கு குறிவாக அரிசி வழங்கக்கூடிய நெல்லை வழங்கக்கூடிய மக்களாக எங்களுடைய அம்பாறை மாவட்ட மக்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த நெல் விளையும் புனித பூமியை எதிர்காலத்திலே இந்த தலைவனுடைய நிதி ஒதுக்கீட்டின் எதிரே வருகின்ற ஜூன் ஜூலை மாதங்களில் சுமார் 700 மில்லியன் ரூபாய்கள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. ஆகவே நாங்கள் இடைப்போகம் மட்டுமல்ல, சிறுபோகம் மட்டுமல்ல, பெரும்போகத்தையும் 3 வேளைகளையும் இந்த மாவட்டத்திலே நாங்கள் நெல் உற்பத்தியை மேற்கொள்ளக்கூடிய அளவுக்கு இந்த தலைவன் எங்களை ஆக்க வேண்டும், ஆக்குவார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. பாராளுமன்ற உறுப்பினர் என்ற வகையிலே அம்பாறை மாவட்டத்தில் இருக்கின்ற அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களும் நாங்கள் அவரிடத்திலே வேண்டி இருக்கின்றோம். அது மாத்திரமல்ல, எங்களுக்கு தெரியும் கடந்த காலங்களிலே எங்களுடைய விவசாயிகள் பட்ட இன்னல்களே தெரியும். சுமார் 120 ரூபாய்கள் நெல்லுக்கான விலை நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக எங்களுடைய விவசாயிகள் நெல்லை சிறந்த முறையிலே விற்று சந்தோஷமாக வாழ்கின்றார்கள். அது மாத்திரமல்ல, விவசாயிகளுக்கான அவர்களுக்கான கொடுப்பனவு அல்லது மானியம் 10,000 ரூபாய் சென்று அரசாங்கம் வழங்கியது. அவர்களே நெல்லை கொள்ளையடித்தார்கள், சரியான முறையில் விவசாயம் செய்ய முடியவில்லை. ஆனால் இன்று 10,000 ரூபாயை அதிகரித்து எங்களுடைய விவசாயிகளை இன்று உயர்த்தி இருக்கிறார் இந்த மேன்மை தங்கி எங்களுடைய அன்புக்குரிய ஜனாதிபதி அனுர திசாநாயக்க தோழர் அவர்கள் என்பதை மறந்துவிடக் கூடாது. இவ்வாறு மீனவர்களுடைய பிரச்சனை அதுபோன்ற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இந்த தலைவன் இப்போது பல திட்டங்களை வகுத்து செயற்படுவதை நாங்கள் பார்க்கின்றோம். ஆகவே அவர் சொல்லி இருக்கிறார், மத்தியிலே எங்களுடைய ஆட்சி தேசிய மக்கள் சக்தியுடைய ஆட்சி இருக்கிறது, பிராந்தியங்களிலும் எங்களுடைய ஆட்சி நிலவ வேண்டும். உங்களுக்கு தெரியும் கடந்த காலங்களிலே இந்த பிராந்தியங்களை உள்ளாட்சி மன்றங்களை ஆட்சி செய்தவர்கள் ஊழல் மோசடியில் ஈடுபட்டார்கள். அவர்களுக்கு நிதி வழங்க முடியாது. ஆகவே எங்களுடைய ஆட்சி நிலவுகின்ற போது எங்களுடைய உள்ளாட்சி சபைகளை எங்களுடைய தேசிய மக்கள் சக்தி கைப்பற்றும் போது மட்டும்தான் இந்த பிரதேசத்தினுடைய அபிவிருத்தி சிறப்படையும் என்று கூறிக்கொண்டு எனக்கும் நேரம் வழங்கியமைக்காக நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன். வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம். ஆய்புவா. தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ ஆதம்பாவா அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் இலங்கை ஜனநாயக சோசியலிச குடியரசின் அதிமேதகு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக் அவர்களை வருக வருக என வரவேற்கின்றோம். நிகழ்வில் அடுத்து அதிமேதகு ஜனாதிபதி கௌரவ அனுரகுமார திசாநாயக் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கும் நிகழ்வு இடம்பெற இருக்கின்றது. பொன்னாடையை போர்த்துவதற்காக தொழிலதிபர் ஜௌஹர் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். We invite Mr. Jawhar to wrap the golden shawl to our excellency. Therefore, we cordially invite our excellency President Anurakkumara Disanayaka. Please come to the stage. අපේ වේදිකාවේ ඉන්න සහෝදරවරුන් සහෝදරයන් සියලු දෙනාගෙනුත් සහභාගී වෙන ඔයගොල්ලෝ සියලු දෙනාගෙනුත් අවසරයි. இந்த வெற்றி விழாவிலே கலந்து கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். පළමු කොටම තමුන්නාන්සලාට ස්තුතිවන්ත වෙනවා. ගියවර පාර්ලිමේන්තු මැතිවරණයේදී මේ අම්පාර දිස්ත්‍රික්කයේ මේ ආසන ජයග්‍රහණය කිරීම සඳහා ජාතික ජනබලවේගයට සහාය ලබා දීම පිළිබඳව கடந்த தேர்தலிலே
எங்களுடைய மாவட்டத்திலே எங்களுடைய பாராளுமன்ற பிரதிநிதித்துவத்தை பெற்றுக்கொள்வதற்காக வேண்டி வாக்களித்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியினையும் முதலில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டவனாயிருக்கின்றேன். විශේෂයෙන්ම පහුගිය මහමැතිවරණය ලංකාවේ විශේෂ මැතිවරණයක් බවට පත් වුණා. கடந்த பொது தேர்தல் இலங்கையிலே வரலாற்று ரீதியான ஒரு விசேடமான தேர்தலாக அமைந்திருந்தது. සාමාන්‍යයෙන් අපේ රටේ ඉතිහාසයේ තිබුණේ මැතිවරණවලදී ජනතාව ආගම් අනුව ජනතාව තමන්ගේ ජාතීන් අනුව බෙදෙනවා. கடந்த காலங்களிலே நாங்கள் கண்டிருக்கின்றோம், பொது தேர்தலாக இருந்தால் மக்கள் இன ரீதியாக மத ரீதியாக சாதி ரீதியாக பிரிபட்டு வாக்களித்துக் கொண்டிருந்தார்கள். එහෙම නේද? அப்படி இல்லையா? නැගිනිර ජනතාව கிழக்கு மக்கள் තමන්ගේ මුස්ලිම් පක්ෂවල தங்களுடைய முஸ்லிம் கட்சிகளுக்கு வாக்களித்தார்கள். උතුරේ ජනතාව දෙමළ පක්ෂවල නායක තෝරගන්නවා. வடக்கு மக்கள் தமிழ் தலைவர்களை தெரிவு செய்தார்கள். දකුණ ජනතාව සිංහල පක්ෂවල නායක තෝරගන්නවා. தெற்கு மக்கள் சிங்கள கட்சி தலைவர்களை தெரிவு செய்தார்கள். එහෙම තමයි අපේ රටේ ඉතිහාසයේ තිබුණේ. அவ்வாறுதான் எமது நாட்டினுடைய வரலாறு இருந்து கொண்டிருந்தது. හැබැයි පහුගිය මහමැතිවරණයේදී මොකද්ද සිද්ධ වුනේ? ஆனால் கடந்த பொது தேர்தலில் என்ன நடைபெற்றது? මොකද්ද සිද්ධ වුනේ? என்ன நடைபெற்றது? ලංකාව එකතු වුණා. இலங்கை ஒன்றுபட்டது. උතුරේ ජනතාවත් දකුණේ ජනතාවත් නැගෙනහිර ජනතාවත් තෝරගත්තේ එකම දේශපාලන ව්‍යාපාරය ජාතික ජනබලවේගය විතරයි. வடக்கு மக்களும் தெற்கு மக்களும் கிழக்கு மக்களும் தெரிவு செய்த ஒரே ஒரு கட்சி தேசிய மக்கள் கட்சி. ඒ කියන්නේ මැතිවරණය මොකක්ද උනේ? எனவே அந்த தேர்தலில் என்ன நடைபெற்றது? ජනතාව එකතු වුණා. மக்கள் ஒன்றுபட்டார்கள். දැන් අපි නැවත අපේ රටේ පෙරදුණු දේශපාලන ව්‍යාපාර උත්සාහ කරමින් තිබෙනවා ජනතාව බෙදන්න. எனவே அடுத்து மீண்டும் மக்களை பிரிப்பதற்கு பழைய கட்சிகள் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள். පහුගිය කාලේ ලොකු සාකච්ඡාවක් මුස්ලිම් සමාජය තුල ගෙන යමින් තිබෙනවා. ජාතික ජනබලවේගයේ ආණ්ඩුව මුස්ලිම් ජනතාවට තරම් සලකන්නේ නැහැ වගේ අදහසක්. கடந்த காலங்களிலே முஸ்லிம் கட்சிகள் மக்கள் மத்தியிலே பிரச்சாரத்தை மேற்கொண்டார்கள். முஸ்லிம்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படவில்லை, அவர்களுக்கு பொதுவான நல்ல இடங்கள் அவங்களுக்கு வழங்கப்படவில்லை என்று කියනව නේද? அப்படி சொன்னார்கள் தானே? ඒක ඇත්තද? அது உண்மையா? විශේෂම ගත්තොත් අපේ රටේ සිංහල දෙමළ මුස්ලිම් ભેදකින් තොරව හැම ජනතාවටම එක හා සමාන ලෙස සලකන ආණ්ඩුව තමයි ජාතික ජනබලවේගයේ ආණ්ඩුව. விசேடமாக இந்த நாட்டிலே இருக்கின்ற இன மத மொழி எந்த வேறுபாடும் இல்லாமல் எல்லா மக்களையுமே ஒன்றுபட தேர்ந்து ஒன்றுபட பார்க்கின்ற ஒரு அரசாங்கம் தான் தேசிய மக்கள் அரசாங்கம். ඉස්සර ආණ්ඩු තියෙන කාලේ මතකද? கடந்த காலங்களில் இருந்த ஆட்சியில் உங்களுக்கு ஞாபகம் இருக்கின்றதா? දිගන ගැටුම් ඇති වෙනවා. எத்தனை திகனையிலே கலவரம் வெடித்தது. අකුරුණ ගැටුම් ඇති වෙනවා. அக்குருணையிலே கலவரம் வெடித்தது. අලුත්ගම ගැටුම් ඇති වෙනවා. அலுத்கமையிலே கலவரம் வெடித்தது. ආගමික ස්ථානයට පහර දෙමින් සිද්ධ වෙනවා. சமய ஸ்தலங்களுக்கு சமய நிலையங்களுக்கு பாதிப்புகள் அவர்களுக்கு தாக்குதல் நடத்தினார்கள். අපි ඔයගලන්ට සහතිකයක් දෙන්නම්. நாங்கள் உங்களுக்கு சான்றுபடுத்துகின்றோம், உறுதிப்படுத்துகின்றோம். ආය ලංකාවේ එවැනි ගැටුමක් ඇති වෙන්න කිසිසේත්ම ඉඩ දෙන්නේ නැහැ. இனி ஒருபோதும் அவ்வாறான ஒரு வாய்ப்பு அவர்களுக்கு நாங்கள் வழங்க மாட்டோம். සිංහල දෙමළ මුස්ලිම් අපි කවුරුත් ඉපදෙන රට, අපි ජීවත් වෙන රට, අපි මියදෙන රට, අපි සමානයින් ලෙස ජීවත් වෙන රට. இந்த நாடு சிங்களம் தமிழ் முஸ்லிம் அனைவரும் இந்த நாட்டிலே பிறந்தவர்கள், இந்த நாட்டிலே வளர்ந்தவர்கள், இந்த நாட்டிலே மரணமடைய போவர்கள். எனவே எல்லோரையுமே சமமாக கருதுகின்ற ஒரு அரசாங்கம் தான் நாங்கள் அமைத்திருக்கின்றோம். විශේෂයෙන් මේ අම්පාර දිස්ත්‍රික්කයේ පහුගිය මහමැතිවරණයේදී අපි දිස්ත්‍රික්කේ ජයග්‍රහණය කරාට මනා පෝලිං ආවේ අපේ සිංහල മന്ത്രിවරු නේද? කී දෙනාද? 4 දෙනා. සිංහල മന്ത്രിවරු 4 දෙනා තමයි ආවේ. உண்மையிலே விசேடமாக கடந்த திகாமடுலை தேர்தல் பொது தேர்தல் திகாமடுலையிலே மக்கள் அனைவரும் வாக்களித்த போதிலும் உண்மையிலே எம்பிகளாக தெரிவு செய்யப்பட்டவர்கள் 4 சிங்கள உறுப்பினர்கள் மாத்திரம்தான். මුස්ලිම් ජනතාව ජාතික ජනබලවේගයට විශාල ලෙස ඡන්දය දුන්නා. හැබැයි මනා පෝලිං ආවේ සිංහල മന്ത്രിවරු 4 දෙනා විතරයි. முஸ்லிம் மக்கள் மிக பெரும் அளவிலே அந்த தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களித்தார்கள். ஆனால் விருப்பு வாக்கு முறையிலே சிங்களவர்கள் தான் தெரிவு செய்யப்பட்டார்கள். අපි ජාතික ජනබලවේගයට තීන්දුවක් අරන් තිබුණා. நாங்கள் தேசிய மக்கள் சக்தி ஒரு தீர்மானத்தை எடுத்திருந்தோம். තරඟ වැදිලා පෙරදුණු කිසිවෙකුට
මන්ත්‍රී දුර දෙන්නේ නැහැ කියලා. போட்டியிட்டு தோல்வி அடைகின்ற எந்த உறுப்பினருக்கும் அமைச்சர் பாராளுமன்ற பிரதிநிதித்துவத்தை வழங்குவதில்லை என்று ඡන්දෙට තරඟවදිනවා පාර්ලිමේන්තුවට තේරෙන්නේ නැහැ. பாராளுமன்றத்துக்கு தேர்தலில் போட்டியிடுகின்றார்கள் ஆனால் தெரிவு செய்யப்படுவதில்லை. ඒ කිසියෙකුට යලි මන්ත්‍රී දුර දෙන්නේ නැහැ කියලා පක්ෂ තීන්දුවක් අරන් තිබුණා. அப்படிப்பட்ட எவருக்குமே நாங்கள் திரும்பவும் ஆசனங்கள் வழங்குவதில்லை என்று தீர்மானம் எடுத்திருந்தோம். ඒත් අපි ඒ තීන්දුව වෙනස් කරා. ஆனால் நாங்கள் அந்த தீர்மானத்தை மாற்றி அமைத்தோம். කවුරු වෙනුවෙන්ද? யாருக்காக வேண்டி? කවුරු වෙනුවෙන්ද? யாருக்காக வேண்டி? මුස්ලිම් ජනතාව වෙනුවෙන් අපි முஸ்லிம் மக்களுக்காக வேண்டித்தான். අපි අපේ සහෝදරයා எங்களுடைய சகோதரர் ආදම්බාව සහෝදරයා ஆதம்பா தோழர் அவர்கள் අපි පාර්ලිමේන්තුවට තෝරව ගත්තා. நாங்கள் பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்தோம். අපි ජාතිවාදී ව්‍යාපාර වලට එරෙහි ව්‍යාපාරයක්. நாங்கள் இனவாத சக்திகளுக்கு எதிரானவர்கள். අපි විශාල ලෙස වැඩ කරමින් ඉන්නවා. நாங்கள் நம்பிக்கையோடு வேலை செய்து கொண்டிருக்கின்றோம். හැබැයි ලොකු සාකච්ඡාවක් යනවා. பல கலந்துரையாடல்கள் நடந்து கொண்டிருக்கின்றது. පහුගිය කාලේ තරුණයෙක් අත්අඩංගුවට ගැනීම පිළිබඳව. கடந்த காலங்களிலே ஒரு இளைஞர் கைது செய்யப்பட்ட விடயமாக යනව නේද? அப்படி நடக்கின்றதானே? මොකද සිද්ධ වුනේ? என்ன உண்மையிலே நடைபெற்றது? තමුන්නාසලා දන්නවා පාස්කු ප්‍රහාරයක් අපේ රටේ සිද්ධ වුණා. உங்களுக்கு தெரியும் இந்த நாட்டிலே ஒரு பாஸ்டர் ஈஸ்டர் தாக்குதல் ஒன்று நடைபெற்றது உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும். ඒ ප්‍රහාරයෙන් පස්සේ මුස්ලිම් ජනතාව විශාල ලෙස කොන් වුණා, ලැජ්ජාභාවයට පත් වුණා. ඒගොල්ලෝ ඒකට මුහුණ දෙන්න ඉතාමත් අසීරුවෙන්. உங்களுக்கு தெரியும் அந்த தாக்குதலுக்கு பிறகு முஸ்லிம் மக்கள் மிக மோசமான முறையில் நடத்தப்பட்டார்கள். அவர்கள் மிகவும் மோசமான முறையிலே அவர்களுடைய செயற்பாடுகளை அவர்களுக்கு எதிரான செயற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருந்தன. ඒ වෙලාවේ මුස්ලිම් ජනතාව කිව්වේ මොකද්ද? அந்த சந்தர்ப்பத்திலே முஸ்லிம்கள் என்ன சொன்னார்கள்? මේම අන්තවාදී කණ්ඩායම් වර්ධනය වෙමින් තිබෙනවා. ඒගොල්ලෝ වැඩ කරමින් තිබෙනවා. ඒ පිළිබඳ ආණ්ඩුවට කිව්වා, පොලිසියට කිව්වා, ක්‍රියාමාර්ගයක් ගත්තේ නැහැ. ගත්තු නැති එකේ ප්‍රතිඵල තමයි මේ භුක්ති විඳින්න කියලා කිව්වා. அந்த நேரத்திலே முஸ்லிம்கள் சொன்னார்கள், தீவிரவாத சிந்தனை உள்ளவர்கள் இந்த நாட்டிலே இருக்கின்றார்கள், வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள், செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்று நாங்கள் எவ்வளவோ அரசாங்கத்துக்கு சொல்லியிருந்தோம். ஆனால் அரசாங்கம் எவ்விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அதனுடைய விளைவுதான் இது ஏற்பட்டிருக்கின்றது என்று சொன்னார்கள். ඒ නිසා අපි ආණ්ඩුවක් ඇටට තීරණයක ඉන්නවා. எனவே அரசாங்கம் என்ற அடிப்படையில் நாங்கள் ஒரு தீர்மானத்திலே இருக்கின்றோம். එවැනි සිදුවීම් යලි අපේ රටේ ඇතිවීමට ඉඩ නොදෙන්න. எனவே அவ்வாறான ஒரு சம்பவம் மீண்டும் இந்த நாட்டிலே இடம்பெறுவதற்கு நாங்கள் வாய்ப்பளிக்க கூடாது. අරුගම්බේ ප්‍රහාරයක් පිළිබඳ වාර්තා අපිට ආවා. உங்களுக்கு தெரியும் அர்ஹம்பையிலே ஒரு தாக்குதல் நடைபெற இருக்கின்றது என்ற ஒரு அறிக்கை வரை கிடைத்தது. විදේශ සොත්තු සේවාවන් වගේනුත් ඒ පිළිබඳ අපිට වාර්තා වුණා. வெளிநாட்டு புலனாய்வு நிறுவனங்கள் கூட எங்களுக்கு அந்த விஷயங்களை சொல்லியிருந்தார்கள். අපි දිවා රාත්‍රී නොබල ආරක්ෂක මණ්ඩල රැස් වෙලා එම ප්‍රහාර වැළැක්වීම සඳහා ගත යුතු සියලු ක්‍රියාමාර්ග ගත්තා. நாங்கள் இரவு பகல் பாராது பாதுகாப்பு சபைகளை கூட்டி அதிலே பல தீர்மானங்களை நாங்கள் எடுத்தோம் இதற்கு எதிராக. ඒදී අපි 6 දෙනෙක් අත්අඩංගුවට ගත්තා. அதிலே நாங்கள் 6 பேரை கைது செய்தோம். සමහර කෙනෙක් ඉන්නවා අරුගම්බ ප්‍රදේශිකලා ඡායාරූප අරන් තිබුණා. சிலர் அருகம்பை பிரதேசத்திலிருந்து கைது செய்யப்பட்டார்கள். ඔහුගේ account එකට මුදල් වැටිලා තිබුණා. அவர் கணக்குக்கு பல காசு வந்திருக்கின்ற பல கோடிக்கணக்கான காசு வந்திருக்கின்றது. විදේශයෙන් අත්අඩංගුවට ගත්තු කෙනෙක් එක්ක සබඳතාවයන් තිබුණා. வெளிநாட்டிலே கைது செய்யப்பட்ட ஒருவருக்கும் அவருக்கும் இடையிலே தொடர்பு இருந்தது. එත දෙමළ කෙනෙකුත් හිටියා, මුස්ලිම් කීප දෙනෙකුත් හිටියා. அதிலே முஸ்லிம்களும் இருந்தார்கள், சில தமிழர்களும் இருந்தார்கள். හැබැයි අපි අත්අඩංගුවට ගන්නේ දෙමළ කියලාද මුස්ලිම් කියලාද? நாங்கள் கைது செய்தது முஸ்லிம் என்றோ தமிழர்கள் என்றோ அல்ல. නෑ. அவ்வாறு அல்ல. අපි අත්අඩංගුවට ගත්තේ ප්‍රහාර වැළැක්වීම අපේ ආණ්ඩුවේ වගකීමක්. நாங்கள் உண்மையிலே கைது செய்தது அவர்களை இந்த தாக்குதலை தடுப்பதற்காக வேண்டிய மாத்திரமே. ඒක කරන්න ඕනේ නැද්ද? அது செய்ய வேண்டுமா இல்லையா? කරන්න ඕනේ නැද්ද? செய்ய வேண்டும் தானே? කරන්න ඕනකම තියෙනවා. செய்ய வேண்டும். ඒ විදිහටම அதனை அவ்வாறு செய்தோம். මේ තරුණයාත් அதே போன்றுதான் இந்த இளைஞரும் කිසිදු සංවිධානයක් අපරාධ සංවිධානයත් එක්ක සබඳතාවයක් ඒ තරුණයාගේ තිබුණේ නෑ. அவருக்கு எந்த விதமான நிறுவனங்களோடோ அல்லது இயக்கங்களோடு தொடர்புகள் இருக்கவில்லை. ඒ තරුණයා ස්වයන් අභිප්‍රේරණයට ලක් වෙලා තිබුණා. அவர் சுயமான ஒரு இது உணர்வு பெற்று இந்த முயற்சியிலே ஈடுபட்டார். ඔහු ගිහිල්ලා ලංකාවේ ප්‍රධාන සුපර් මාකට් එකක ස්ටිකර් අලවලා තිබුණා. அவர் இலங்கையிலே இருக்கின்ற மிக பெருமையான ஒரு 2 நிறுவனங்களுக்கு சென்று சூப்பர் மார்க்கெட்டுகளுக்கு சென்று ஸ்டிக்கர்களை ஒட்டினார் அவர். අපි ඔහු අත්අඩංගුවට ගත්තා. நாங்கள் அவரை கைது செய்தோம். අරන් ඔහුගේ මුළු දේම අපි පරීක්ෂාවට භාජනය කරා. எனவே அவருடைய சகல விடயங்களை நாங்கள் ஆய்வுக்குட்படுத்தினோம். ඔහු කිව්වා ස්වයන් අභිප්‍රේරණයට ලක් වෙලා තිබෙන බව අපිට තේරුණා. எங்களுக்கு தெரிய வந்தது அவர் சுயமான ஊக்குவிப்பால் தானான சுய ஊக்குவிப்பிலே அந்த விடயத்தில் ஈடுபட்டிருக்கிறார். අපි එම දෙමව්පියන්ටම තරුණයව පෙන්නුවා.
அவருடைய பெற்றோருக்கு நாங்கள் அதனை காட்டினோம். දෙමෝපියන් ස්තුතිවන්ත වුණා ඒ විනාශෙන් දරුවා බේරගත්තු එක ගැන. பெற்றோர்கள் எங்களுக்கு நன்றி சொன்னார்கள் இந்த இப்படியான விடயத்திலிருந்து அவரை பாதுகாத்ததை பற்றி. ඒක වැරදිද? அது பிழையா? ඒක වැරදිද? அது பிழையா? මේක කරන්න ඕන. அது செய்ய வேண்டியதுதானே. අපි පරීක්ෂණ කරලා නැවත ඒ දරුවා අපි නිදහස් කරා. நாங்கள் மீண்டும் அதை பரிசீலனை செய்து விசாரணை செய்து இப்பொழுது அவரை விடுதலை செய்திருக்கின்றோம். හැබැයි ඒ දරුවා ගැන ඉරිදට හැමදාම වාර්තා කරන්න ඕන මාස කිහිපයක් යනකම්. ஆனால் அவர் தொடர்ச்சியாக வந்து ஒரு மாதம் வரைக்கும் தொடர்ச்சியாக அவர் போலீஸுக்கு வந்து அறிக்கையிட வேண்டும். අපි අවධානයෙන් ඉන්න ඕන. நாங்கள் மேலே அவர் கவனத்தோடு இருக்க வேண்டும். විශේෂයෙන් මේ සහෝදර සහෝදරියන් දන්නවා. உங்களுக்கு தெரியும் விசேடமான நிலைமைகளை. අද YouTube හරහා இன்னைக்கு யூடியூப் மூலமாக සමාජ ජාලා වෙබ් අඩවි හරහා சமூக ஊடகங்கள் மூலமாக ලෝකයේ විවිධ අන්තවාදී සංවිධානවල ප්‍රචාරයන් තියෙනවා. உலகத்தில் இருக்கின்ற பல்வேறு தீவிரவாத சிந்தனையுள்ளவர்களுடைய பிரச்சாரம் இங்க நாட்டிலே சென்று கொண்டிருக்கின்றது. ඒ ප්‍රචාරයන්ට අපේ දරුවනුත් අහු වෙලා තියෙනවා. அந்த பிரச்சாரங்களுக்கு அந்த செயற்பாடுகளுக்கு எங்களுடைய இளைஞர்களும் சேர்ந்திருக்கின்றார்கள். ඒ දරුවන්නේ අන්තවාදී ප්‍රවණතාවෙන් අපි මුදව ගන්න ඕන. எனவே எங்களுடைய இளைஞர்களை அவ்வாறான செயற்பாடுகளிலிருந்து நாங்கள் விடுவித்து எடுக்க வேண்டும். ඒකට තමයි ආණ්ඩු තියෙන්නේ. அதுக்காக வேண்டித்தான் அரசாங்கம் இருக்கின்றது. එමෙත සිද්ධියක් වෙන්න බලාගෙන ඉඳලා எனவே நிகழ்ச்சி நடைபெறும் வரை பார்த்து கொண்டிருக்க முடியாது. උනාට පස්සේ වැඩ කරන්න මේ ආණ්ඩුවක් තියෙන්නේ. ஒரு நிகழ்ச்சி நடைபெற்றதுக்கு பிறகு செயற்படுவது அரசாங்கம் அல்ல. සිදුවීම් මලක්වා ගැනීම සඳහා තමයි ආණ්ඩුව හදලා තියෙන්නේ. எனவே நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கு முதல் அதனை தடுப்பதுதான் உண்மையான அரசாங்கத்துடைய செயற்பாடு. ඒ නිසා කිසිසේත්ම எனவே ஒருபோதும் මුස්ලිම් ජනතාව ඉලක්ක කොට ගත්තු අත්අඩංගුවට ගැනීමක් නෙවෙයි. முஸ்லிம் மக்களை குறிப்பாக நோக்கமாக கொண்டு கைது செய்த கைது அல்ல அது. අපේ රටේ සාමය ස්ථාපිත කිරීම සඳහා කරන කාර්යයක්. நாங்கள் இந்த நாட்டினுடைய சமாதானத்தை நிம்மதியையும் வேண்டி நாங்கள் அந்த செயற்பாட்டில் ஈடுபட்டோம். ඒ වගේම அதே போன்றுதான் ඔගොල්ලෝ දන්නවා අපේ රටේ විශාල ආර්ථික අර්බුදයක් තිබුණු වෙලාවක්. உங்களுக்கு தெரியும் இந்த நாட்டிலே மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடி இருந்த நிலைமை. අපි සැලකිය ප්‍රමාණයක මේ ආර්ථික අර්බුදය සමනය කරගෙන තියෙනවා. நாங்கள் இப்பொழுது குறிப்பிட்ட அளவுக்கு நாங்கள் அந்த பொருளாதார நெருக்கடியை சமப்படுத்தி இருக்கின்றோம். ඩොලරය නිදිනකොට එකාගයක් නැගිටිනකොට තව ආගයක් තිබුණා. உங்களுக்கு தெரியும் டாலருடைய நிலைமை படுக்க போகின்றது ஒரு நிலைமையில இருக்கும், எழுந்து பார்த்தவுடன் வேறொரு நிலைமையில அந்த டாலருடைய பெறுமதி மாறி இருக்கும். අද රුපියල් 300 සීමාවේ ආරක්ෂා වෙලා තියෙනවා. நாங்கள் இன்று டாலருடைய பெறுமதியை 300 ரூபாய்க்குள்ளே வைக்கக்கூடிய அமைப்புக்கு நாங்கள் நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறோம். ආර්ථික ස්ථාවරයි. எனவே பொருளாதாரம் நிதி உச்சயப்படுத்தப்பட்டிருக்கிறது. බැංකු පොලි අනුපාතික 35%ට ගියා. உங்களுக்கு தெரியும் வங்கிகளுடைய வட்டி வீதம் 30-35 வீதமாக அதிகரித்து கொண்டு போனது. ඒක අද 110ට වඩා යටින් තියාගෙන ඉන්නවා. அதை நாங்கள் இன்றைக்கு 10 வீதத்துக்கு உள்ள நாங்கள் நிறுத்தி இருக்கின்றோம். ඒක ආර්ථික ස්ථාවරභාවය පිළිබඳ සාධකයක්. அது பொருளாதாரம் நிச்சயப்படுத்தப்பட்டிருக்கின்ற உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றதுங்கிறதுக்கான சான்று. අපේ රට විදේශ ආයෝජන දාලා ගියා. எங்களுக்கு தெரியும் இந்த நாட்டிலிருந்து வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் நாட்டை விட்டு சென்றார்கள். ව්‍යාපෘති නතර වුණා. அவர்கள் பல வேலை திட்டங்களை விட்டு கைவிட்டு சென்றார்கள். අදේ සියලු ව්‍යාපෘති நாங்கள் அந்த அனைத்து வேலை திட்டங்களையும் ජපන් රජයත් ஜப்பான் நாடு, ඉන්දියානු රජයත් இந்திய அரசாங்கம், චීන රජයත් சீன அரசு ආධාර දෙන සියලු ව්‍යාපෘති ලංකාවේ ආපහු පටන් ගන්න තීරණයක් කරන් තියෙනවා. உதவி செய்கின்ற அனைவரும் மீண்டும் இந்த நாட்டிலே அந்த திட்டங்களை உருவாக்குவதற்கு முடிவு செய்திருக்கின்றார்கள், முன் வந்திருக்கின்றார்கள். ඒ වගේම සමහර ව්‍යාපෘති වලින් ප්‍රතිලාභ ජනතාවට නැහැ. அதே போன்று சில வேலை திட்டங்களுடைய நன்மை மக்களுக்கு கிடைக்கவில்லை. සෞදි ආධාර යටතේ சவுதிய உதவி திட்டத்தின் கீழ் නොරචෝලේ නිවාස 1500ක් විතර ගොඩ නැගුවා. உங்களுக்கு தெரியும் நுரச்சோலையிலே 150க்கு மேற்பட்ட வீடுகள் உருவாக்கப்பட்டது. ගෙවල් 500ක් හැදුවා. 500 வீடுகள் உருவாக்கப்பட்டது. කොයි කාලෙද වැඩ ඉවරුනේ? எப்ப முடிந்தது அந்த வேலைகள்? 2013 විතර. 2013ஆம் ஆண்டு அந்த வேலை திட்டம் முடிவடைந்தது. දැන් ගස් වැවිලා இப்போ அந்த வீடு திட்டங்கள்ல வீடுகளிலே மரங்கள் வளர்ந்து පාළුවට ගිහිල්ලා பாலடைஞ்சு போயிருக்கின்றது. සෞදි තානාපතිතුමා මට මුණ ගැහුණා. சவுதி தூதுவர் தன்னை கண்டிருக்கின்றார். එතුමා කනස්සල්ලෙන් මේ ව්‍යාපෘතිය ගැන මට කිව්වා. அவர் மிகவும் கவலைப்பட்டு சொன்னார் இந்த வேலை திட்டத்தை பற்றி என்னிடம். අපි ඒ තියෙන ගැටලු විසඳලා நாங்கள் அதில் இருக்கிற பிரச்சனையை தீர்த்து ඉක්මනින්ම ඒ නිවාස මේ ප්‍රදේශයේ ජනතාවට ලබා දෙන්න අපි කටයුතු மிக விரைவிலே இந்த பிரதேச மக்களுக்கு அந்த வீடுகளை கையளிப்பதற்கு இருக்கின்றோம். ඒ වගේම அதே போன்றுதான் මේ ආර්ථික ස්ථාවරත්වයේ ප්‍රතිලාභද ජනතාවට ලැබෙමින් තියෙනවා. இந்த பொருளாதார நிரந்தர தன்மைக்கு ஸ்திரத்தன்மையினுடைய விளைவு மக்களுக்கு கிடைப்பதற்கு ஏற்பாடு செய்கின்றோம். විශේෂයෙන්ම අපේ රාජ්‍ය සේවයට දීර්ඝ කාලයක් බඳවගෙන නැහැ.
நாங்கள் நீண்ட காலமாக அரசு சேவைக்கு யாரையும் உள்வாங்கவில்லை, சேர்த்துக் கொள்ளவில்லை. ටීයෝ මහත්තයා, போஸ்ட் மாஸ்டர், ඉංජිනේරු මහත්තයා, இன்ஜினியர், டெக்னிக்கல் ஆபீசர்ஸ், ඉංජිනේරු මහත්තයා, என்ஜினியர், කළමනාකරුවා முகாமையாளர்கள், මේ වගේ අය රාජ්‍ය සේවය අද හිගයි. இந்த இன்றைக்கு நாட்டிலே மிக இப்படியான ஆட்களுடைய வெற்றிடம் நிறைய நிலவி கொண்டிருக்கிறது. පහළ විශාල ප්‍රමාණයක් ඉන්නවා. கீழ்மட்டத்திலே நிறைய பேர் இருக்கின்றார்கள். හැබැයි මැද අවශ්‍ය අය නැහැ. எனவே நடுப்பகுதியிலே தேவையான அளவுக்கு ஆட்கள் இல்லாமல் இருக்கின்றார்கள். අපේ ආණ්ඩුව අපි තීන්දුවක් ගත්තා. எங்களுடைய அரசாங்கம் தீர்மானத்தை எடுத்திருக்கின்றது. 30000ක් රාජ්‍ය සේවයට අලුතෙන් බඳව ගන්න. 30,000 பேரை அரசு சேவைக்கு உள்வாங்குவதற்கு தீர்மானம் எடுத்திருக்கின்றது. දේශපාලකයා පස්සේ යන්න උන්නේ. எனவே அரசியல் தலைவர்களுக்கு பின்னால், அரசியல்வாதிகளுக்கு பின்னால் நாங்கள் இந்த வேலைகளுக்காக வேண்டி செல்ல வேண்டியதில்லை. කිසි മന്ത്രിවරගේ ලියුම් ගන්න යන්න උන්නේ. எந்த பாராளுமன்ற உறுப்பினருடைய கையெழுத்து கடிதத்தையும் பெற வேண்டிய அவசியம் අපි இல்லை. පත්තරේ දැන්වීම දානවා. நாங்கள் பேர்லே விளம்பரத்தை போடுவோம். දරුවෝ ඇප්ලිකේෂන් එක දාන්න. பிள்ளை அதுக்கு விண்ணப்பிக்க முடியும். විභාගයක් තියලා அதுக்கான பரீட்சை இருக்கின்றது. සුදුසුකම් තියෙන දරුවෝ සියලු දෙනා ආණ්ඩුවට බඳව ගන්නවා. தகுதியான அனைவரையும் நாங்கள் அரசாங்கத்துக்கு நியமிப்போம். ඇමතිගේ ලියුමක් ඕනද? அமைத்தி ஒரு தேவையா? ඒවා ඉවරයි. அந்த காலம் ඒ முடிந்தது. යුගය අවසන් කරලා තියෙන්නේ. அந்த முடிவடைய செய்யப்பட்டிருக்கின்றது. ඒ විතරක් නෙවෙයි. அது மாத்திரமல்ல, මම ඔබතුමාලාගේ විශේෂ මිල්ලන්න ආවේ. நாங்கள் உங்களுடைய விசேடமாக கேட்க வந்திருக்கிறது. මේ අවුරුද්ද අපි තීරණයක් කරන් තියෙනවා. இந்த வருடம் நாங்கள் ஒரு தீர்மானத்தை எடுத்திருக்கின்றோம். අලුතින් පොලිසියට 2000ක් බඳව ගන්න. புதிதாக போலீஸுக்கு 2000 பேரை தெரிவு செய்வதற்கு. අපේ පොලිසිය වල විශාල හිගයක් තියෙනවා. போலீஸ்லே மிகப்பெரிய வெற்றிடம் நிலவி கொண்டிருக்கின்றது. අපේ පොලිසිය මහත්තුරු පැය ගණනාවක් එකතැන රාජකාරී කරන්න සිදු எங்களுடைய වෙලා තියෙනවා. போலீஸ் உத்தியோகத்தர்கள் மணித்தியால கணக்காக ஒரே இடத்துல வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். විශේෂයෙන් පොලිස් දෙපාර්තමේන්තුවේ දෙමළ භාෂාවෙන් කතා කරන අයගේ හිගයක් තියෙනවා. போலீஸ் திணைக்களத்திலே தமிழ் மொழி பேசுகின்ற மிகப்பெரிய வெற்றிடம் நிலவி கொண்டிருக்கின்றது. ඔබ දෙමළ භාෂාව කතා කරන කෙනෙක්. நீங்கள் தமிழிலே பேசுகின்றவர்கள். පොලිසියට ගියොත් ඉන්නේ සිංහල භාෂාවෙන් කතා කරන පොලිසිය මහත්තයා. ஆனால் போலீஸுக்கு நீங்க போனீங்கன்னா அங்க சிங்களத்திலே பேசுகின்ற போலீஸ் அதிகாரிகள் தான் இருக்கின்றார்கள். එහෙනම් මොකද්ද වෙන්න උනා? எனவே என்ன நடைபெற வேண்டும்? මෙන්න අපි 2000ක් බඳව ගන්නවා. இந்த 2000 நாங்கள் இணைத்துக் கொண்டு ඒදි දෙමළ භාෂාව කතා කරන තරුණ තරුණියන් පොලිසියට බැඳෙන්න කියලා අපි ආරාධනා කරනවා. எனவே தமிழ் பேசுகின்ற இளைஞர் யுவதிகளை இந்த போலீஸ் சேவையில இணைந்து கொள்ளுங்கள் என்று நாங்கள் உங்களுக்கு அழைப்பு விடுக்கின்றோம். ඕගොල්ලෝ ටිකක් අදිමදි කරනවා වගේ පොලිසියට මම நீங்கள் கொஞ்சம் அதுக்கு விருப்பமில்லாத மாதிரி விளங்குகின்றது போலீஸ்ல சேர்றதுக்கு. ඉතින් එහෙම හරියන්නේ නැහැ. அப்படி செய்ய இயலாது. ඒක කවුද පොලිසිය වැඩ කරන්නේ? அப்ப யாரு போலீஸ்ல வேலை செய்யறது? ඕගොල්ලෝගේ භාෂාව තේරෙන කෙනෙක්. உங்களுடைய மொழியை தெரிஞ்ச ஒருவர். ඕගොල්ලෝ කියන දේ තේරෙන කෙනෙක්. நீங்க சொல்றதை விளங்கிக் கொள்ளக்கூடிய පොලිසියට ඕනනේ. போலீஸுக்கு தேவை. වැටුප් වැඩි කරලා තියෙන්නේ. சம்பளம் அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது. පහසුකම් දෙනවා තව. பல வசதிகளும் செய்து தரப்படும். පොලිසියට බැඳෙන්න කියලා දරුවන්ට ආරාධනා කරනවා. எனவே போலீஸ்ல இணைந்து கொள்ளுங்கள் என்று நான் இன்றைய இளைஞர்களிடம் அழைப்பு விடுக்கின்றேன். ඒ විතරක් නෙවෙයි. அது மாத்திரமல்ல, ආර්ථික ස්ථාවර වීමේ ප්‍රතිඵල හැටියට பொருளாதார ஸ்திரத்தன்மையின் விளைவாக අපි රුපියල් 8500 අස්වැසුම 10000 දක්වත් 15000 අස්වැසුම 17500 දක්වත් වැඩි කරා. உங்களுக்கு தெரியும், எங்களுடைய அஸ்வாசம வேலை திட்டத்தின் அந்த கொடுப்பனவுகளை நாங்கள் அதிகரித்திருக்கின்றோம். 7500 ரூபாயை 10000 ரூபாயாகவும், அதே மாதிரி 12000 ரூபாய் 15000 ரூபாய் நாங்கள் மாற்றி அமைத்திருக்கின்றோம். හැබැයි මේ අස්වැසුම ලබා ගන්නකොට இந்த அஸ்வாசமை கிடைக்கும் பொழுது, பெறும் பொழுது, ලැබිය යුතු පිරිසකට ලැබෙන්නේ නැති බව වාර්තා වෙලා තියෙනවා. ஆனால் கிடைக்க வேண்டியவர்களுக்கு கிடைக்காமல் விடப்பட்டுள்ளது என்பது அறிக்கையிடப்பட்டிருக்கின்றது. එනිසා අපි අලුතින් எனவே புதிதாக ලක්ෂ 4කට 4 லட்சம் பேருக்கு අස්වැසුම ලබා දෙනවා ජූනි මාසයේ ඉඳන්. அஸ்வாசம கிடைக்க செய்ய இருக்கின்றோம் ஜூனி மாதத்திலே. මන්ත්‍රීලා පස්සේ යන්න එපා අස්වැසුම ගන්න. மந்திரிமாருக்கு எம்பிமாருக்கு பின்னால் நீங்க போக வேண்டாம். අපි ගම්මාන මට්ටමින් කමිටුවක් හදනවා. நாங்கள் கிராம மட்டங்களிலே குழுக்களை அமைப்போம். ග්‍රාම සේවක මහත්තයා, கிராம சேவை உத்தியோகத்தர், සංවර්ධන නිලධාරි මහත්තයා, சமுத்தி உத்தியோகத்தர், සමෘද්ධි නිලධාරි මහත්තයා, சமுதிய அதிகாரி, ප්‍රාදේශීය ලේකම්තුමාගේ අධීක්ෂණය යටතේ அதே போன்று எங்களுடைய பிரதேச செயலாளருடைய மேற்பார்வையின் கீழ் හරි කට්ටිය තෝරලා එවන්න. சரியான ஆட்களை தெரிவு செய்து அனுப்புங்கள். ලක්ෂ 4කට අලුතෙන් ජූනි මාසයේ ඉඳන් 4 லட்சம் பேருக்கு ஜூன் மாதம் அவர்களுக்கு புதிய அஸ்வசுமையிலே சேர்க்க இருக்கின்றோம். ඒ විතරක් නෙවෙයි. அது மாத்திரமல்ல, රටක් හදන්න අපිට හොඳ රාජ්‍ය සේවයක් ඕන. உண்மை நாட்டை முன்னெடுத்து செல்வதாக இருந்தால் நல்ல ஒரு அரசு சேவை தேவை. ඉන්දියාව, இந்தியா, සිංගප්පූරු වගේ රටවල් ගත්තොත් சிங்கப்பூர் போன்ற நாடுகளில் හොඳ රාජ්‍ය සේවයක් තියෙනවා. நல்ல ஒரு சிறப்பான அரசு சேவை இருக்கின்றது. අපිට එහෙම රාජ්‍ය සේවයක් නැහැ හොඳ. அவ்வாறான அரசு சேவை எமக்கு இல்லை. දක්ෂ හැකියාව තියෙන රාජ්‍ය සේවයට අද උරා ගන්න බෑ. நல்ல திறமையானவர்களை அரசு சேவைக்கு உள்வாங்குவதற்கு இயலாமல் இருக்கின்றோம். අපි ප්‍රශ්නයකට මුහුණ දීලා තියෙනවා. நாங்கள் பிரச்சனைக்கு முகம் கொடுத்திருக்கின்றோம். වැටුප් මදි.
சம்பளம் இல்லை, காணாது. අන්න අපේ පළවෙනි අයවැය ලේඛනයෙන්ම முதலாவது வரவு செலவு திட்டத்திலேயே රාජ්‍ය සේවකයන්ට ඉතිහාසයේ ලැබුණු වැඩිම වැටුප් වැඩිමිය අපේ ලබා දුන්නා. அரசு சேவையிலே வரலாற்றிலே முதல் தடவையாக மிக கூடுதலான சம்பளத்தை நாங்கள் அதிகரித்து கொடுத்திருக்கிறோம். නිකන් හිතුවොත් சும்மா நினைத்து பாருங்கள், 38000ක් ගත්තු ගුරුවරයෙක් හිටියානම් 38,000 எடுத்த ஒரு ஆசிரியர் இருப்பாராயிருந்தால் අපි වැටුප 63000 දක්වා වැඩි කරා. அவருடைய சம்பளத்தை 63,000 நாங்கள் அதிகரித்திருக்கின்றோம். පළමු වෛද්‍ය සේවයට බැඳෙන වෛද්‍යවරයාගේ වැටුප තිබුණේ 54000ට කිට්ටුව. முதலாவது அரசு சேவையில் அது வைத்தியராக இணைந்து கொள்வருடைய சம்பளம் 50,000. අපි ඒක වැඩි කරා 93000 දක්වා. அதை நாங்கள் இப்போ 93,000 நாங்கள் அதிகரித்திருக்கிறோம். වෛද්‍යවරුන්ට හොඳ වැටුපක් දෙන්න ඕන. எனவே அரசு வைத்தியர்கள் இப்பொழுது ගුරුවරුන්ට වඩා වැටුපක් දෙන්න ඕන. அவர்களுக்கு சிறந்த சம்பளம் கொடுக்கப்பட හොඳ வேண்டும். ශක්තිමත් රාජ්‍ය සේවයක් අපි හදන්න ඕන. நல்ல சக்தியான உறுதியான அரசு சேவையை நாங்கள் உருவாக்க வேண்டும். අපි පහසුකම් දෙනවා. நாங்கள் வசதிகளை செய்து கொடுக்கின்றோம், වැටුප් වැඩි කරලා දෙනවා. சம்பளத்தை அதிகரித்து கொடுக்கின்றோம். හැබැයි රාජ්‍ය සේවය ஆனா அரசு சேவை ජනතාවට කෙරෙන්න ඕන කාර්ය හරියට කරන්න ඕන. කරේ නැත්තම් ඒකටත් තීන්දුව ගන්න බව අපි ඒ නිලධාරීන්ට මතක් කරනවා. எனவே அவ்வாறு வசதிகள் செய்து கொடுத்தும் மக்களுக்கு செய்ய வேண்டிய சரியான சேவை அவர்கள் வழங்கவில்லை என்றால் அவர்களுக்கு எதிராக நாங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டியிருக்கும். අය අප රටේ කිසි තැනකට වැඩක් කරගන්න පගා දෙන්න යන්න එපා. எனவே நீங்கள் எந்த இடத்திலையும் நீங்க அந்த இப்படி தோல்வி அடைஞ்ச நிலைமையில நீங்க செல்ல வேண்டாம். අපි ඒ සංස්කෘතිය වෙනස් කරලා ඉවරයි. நாங்கள் அந்த கலாச்சாரத்தை மாற்றி அமைத்து விட்டோம். අපි දේශපාලන නායකත්වයක් හැදලා තියෙනවා. நாங்கள் அரசியல் தலைமைத்துவம் கொடுத்திருக்கின்றோம். ජනාධිපතිවරයා ලෙස මමත් ஜனாதிபதியான நான், අපේ කැබිනට් මණ්ඩලයත් என்னுடைய அமைச்சரவை, අපේ മന്ത്രിවරුන් எமது மந்திரி பாராளுமன்ற உறுப்பினர்கள், මේ කිසිවෙක් எந்த எவருமே මහජනයාගේ සතයක් හොරකම් කරන්නේ නැති නාස්ති කරන්නේ නැති මිනිස්සු. பாராளுமன்ற பிரதிநிதிகள் எந்த ஒரு சதம் கூட வீண்விரயம் செய்யாத ஆட்களா இருந்து கொண்டிருக்கிறார். ලංකාවේ පළමු වතාවට ආණ්ඩුවක් හැදලා තියෙන හොරකම් කරන්නේ නැති. இலங்கையிலே முதல் தடவையாக அரசு நிதியை கையாடாத ஒரு அரசாங்கம் உருவாக்கப்பட்டிருக்கின்றது. එහෙනම් මොකද කරන්න ඕන? எனவே என்ன செய்ய வேண்டும்? රාජ්‍ය නිලධාරීන්ටත් ඒක අකපයි. எனவே அரச நில அதிகாரிகளும் அரசிலே இருக்கின்ற உறுப்பினர்களும் அவர்களுக்கும் இது உள்ளடக்கும்படும், அதுவும் தேவை அவர்களுக்கு. කොහොමත් හොරකම හරාම්. எனவே களவு செய்வதிலிருந்து හරාම් හරාම් ஹராம் 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 හරි களவு செய்வது ஹராம் தானே? මොකද මේක අපි නතර කරන්න ඕන මේ රටේ නතර කරලා තියෙන දේ. எனவே நிறுத்த வேண்டிய விடயங்களை நாங்கள் இப்பொழுது நிறுத்தி கொண்டு வருகின்றோம். එහෙම තමයි රටක් ගොඩනගන්නේ. அவ்வாறுதான் நாட்டை கட்டி எழுப்ப முடியும். ඒ වගේම අපි ශක්තිමත් ජාත්‍යන්තර සබත හදන් තියෙනවා. அதே போன்று நாங்கள் மிகவும் சக்தியான இன ஒற்றுமையை நாங்கள் உருவாக்கி கொண்டிருக்கின்றோம். අපි ආරම්භයේදී ඉන්දියාවට ගියා. நாங்கள் இந்தியாவுக்கு ஆரம்பத்தில் இந்தியாவுக்கு போனோம். ඊළඟ අපි චීනයට ගියා. அது அடுத்து சைனாவுக்கு போனோம். දැන් අපිට සැප්තැම්බර් මාසේ ආරාධනයක් ලැබිලා තියෙනවා ජපානයට එන්න කියලා. செப்டம்பர் மாதம் எனக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கின்றது ஜப்பானுக்கு வரும்படி. පහුගිය දවස්වල අපි එක්සත් අරාබි එමිරාජ්‍යයට ගියා. கடந்த காலங்களில் நாங்கள் ஐக்கிய அரபு குடியரசுக்கும் நான் சென்றிருந்தேன். එයි අගමැතිතුමා හම්බුණා. அதனுடைய பிரதமரை நான் சந்தித்தேன். රටවල් ඔක්කොගේම ආධාර අපි ගමින් තියෙන මේ රට ගොඩනගන්න. எனவே இந்த வெளிநாடுகளுடைய உதவிகளை ஒன்றாக சேர்த்து இந்த நாட்டை அபிவிருத்தி செய்யறதுக்கு நாங்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம். පහුගියදා ඉන්දියානු අගමැතිතුමාගේ සංචාරයෙන් கடந்த காலங்களிலே கடந்த வாரம் எங்களுடைய இந்திய பிரதமர் இலங்கைக்கு வந்திருந்தார். මේ නැගෙනහිර පළාතේ இந்த கிழக்கு மாகாணத்திலே කිරි කර්මාන්තයට பால் உற்பத்தி, කුසි කර්මාන්තයට விவசாயம், දීවර කර්මාන්තයට அதே போல் மீன்பிடித்துறை උදව් කරන්න உதவி செய்வதற்காக வேண்டி කෝටි 200කටත් වඩා වැඩි මුදල් ප්‍රමාණයක් ලබා දෙන්න එකගතාවය පළ කරලා තියෙනවා. 200 கோடிக்கு மேல் உதவியாக அவர் தருவதற்கு ஒத்துக்கொண்டிருக்கின்றார். අපි එක පටන් ගමු ලබන මාසී. நாங்கள் அடுத்த மாதம் அதை ஆரம்பிக்க இருக்கின்றோம். අපි ජාත්‍යන්තර සහාය අරන් තියෙන මේ රට ගොඩනගන්න. நாங்கள் சர்வதேச உறவுகளின் மூலமாக இந்த செயற்பாடுகளை ஈடுபட இருக்கின்றோம். ඒ විතරක් නෙවෙයි. அது மாத்திரமல்ல, අපි අපේක්ෂා කරන මොකද්ද? நாங்கள் எதிர்பார்ப்பது என்ன? මේ 2025 වසරේ 2025 வருடத்தில் ලංකාවට වැඩිම සංචාරකයන් එන වසර බවට පත් වෙන්නේ මේ 2025 වසර. இலங்கைக்கு கூடுதலான சுற்றுலா பிரயாணிகள் வருகின்ற ஒரு வருடமாக இதை நாங்கள் மாற்ற வேண்டும் என்று இருக்கின்றோம். විශේෂයෙන්ම මේ නැගෙනහිර පළාත விசேடமாக எங்களுடைய கிழக்கு மாகாணத்திலே අරුගම්බේ அருகம்பை, පාසිකුඩා பாசுகுடா, මේ අදිතාමත් හොඳ සුන්දර වෙරළ තීරයක් තියෙනවා. இந்த ஏரியா இந்த பகுதியிலே இருக்கின்ற கடல் மிகவும் ரம்மியமான கடலாக இருந்து கொண்டிருக்கின்றது. මේ මහයෝ පැත්තේ උණු වතුර ලින් තියෙනවා. அதே போன்று மகோயா பகுதியிலே உங்களுக்கு தெரியும் வெந்நீர் ஊற்று கிணறு இருக்கின்றது.
හොඳ වනජීවීන් ඉන්නවා. அதே போன்று நல்ல காட்டு விலங்குகள் இருக்கின்றார்கள். හොඳ සංචාර කලාපයකට හොඳ තෝතැන්නක් මේක. அழகான சுற்றுலா தலமாக இவற்றை மாற்றி அமைக்க முடியும். අපි ඒ සඳහා විශාල හෝටල් ප්‍රමාණයකට එකගතාවය දැන් පළ කරලා තියෙනවා. நாங்கள் இப்பொழுது அந்த பிரதேசங்களிலே மிகப்பெரிய ஹோட்டல்களை அமைப்பதற்கான செயற்பாடுகளிலே நாங்கள் ஈடுபட்டு නැගින්ද கொண்டிருக்கிறோம். පළාත සංචාර කර්මාන්තය විශාල දියුණුවක් ලබා ගන්න පුළුවන්කම තියෙනවා අපි ඒක කරනවා. நாங்கள் உண்மையிலே கிழக்கு மாகாணத்திலே சுற்றுலாத்துறை மூலமாக மிகப்பெரிய அபிவிருத்தியை ஏற்படுத்த முடியும் என்று பூரணமாக நம்பிக்கொண்டு அதற்கான செயற்பட்டு கொண்டிருக்கின்றோம். ඒ වගේම කුෂ්කර්මාන්තයේ ඉදන அதே போன்று விவசாயத்திலேயும் සත්ත්ව පාලනයේ ඉදන ජනතාවගේ ඉඩම් පිළිබඳ ප්‍රශ්නයක් තියෙනවා. அதே போல் மிருக வளர்ப்புக்கும் தேவையான இடங்கள் இல்லாத நிலைமை இருக்கின்றது. ඉඩම් වල අයිතිය හරියට නැහැ. இன்னும் உண்மையிலே அந்த காணிகளோட உரிமை சரியாக எங்களுக்கு ඒක கிடைப்பதில்லை. වනජීවියෙක්ගෙන් එළවනවා. ஒன்று அது காட்டிலாக்கா சொந்தமான்னு சொல்லுகின்றது. වන සංරක්ෂණයකින් එළවනවා. அதே மாதிரி காட்டிலாக்கா அவர்கள் எங்களை திரட்டுகின்றார்கள். අපි නැවත ඉඩම් සියල්ල निराකරණය කරලා எனவே மிக விரைவிலே அந்த நிலங்களை எல்லாம் நாங்கள் விடுவித்து ජනතාවට වගා කරන්න ඒ ඉඩම් ලබා දෙනවා. එක ඉඩමක් මුඩුබිමක් හැටියට තියෙන්න බෑ. மக்களுக்கு அவற்றை ஈடுபடுத்தி விவசாயம் செய்வதற்கும் பயிரிடுவதற்கும் ஏற்று நாங்கள் விடுவித்து தருவோம் என்பதை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். පළමු වතාවට රටේ ආණ්ඩුවක් ඇදලා තියෙනවා. රට ගොඩනගන වැඩපිළිවෙල සහිත ආණ්ඩුවක්. எனவே நாட்டிலே முதல் தடவையாக இந்த நாட்டை அபிவிருத்தி அடைகின்ற செயற்பாடுள்ள ஒரு அரசாங்கம் உருவாக்கப்பட்டிருக்கின்றது. මීට කලින් හැදුනේ இதுக்கு முதல் உருவாகினது മന്ത്രി ගොඩ යන ආණ්ඩුවක්. பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய அவர்களை உருவாக்குகின்ற அரசாங்கம். ඇමති ගොඩ යන ආණ්ඩුවක්. அதே மாதிரி அமைச்சர்களை உருவாக்குகின்ற அரசாங்கம். ගොඩ ගියේ නැද්ද? அவர்கள் தான் முன்னுக்கு வந்தார்கள். அவர்தான் பணக்காரர்கள் ஆகினார்கள். මන් දැන් වැඩි නම් කියන්නේ නැත්තම් කියන්න පුළුවන්. நான் அதிகமா பேரை சொல்ல விரும்பவில்லை. பேரை சொல்லலாம் உங்களுக்கு. ගොඩ ගියේ නැද්ද മന്ത്രി ඇමති? அவர்கள் தாங்கள் முன்னுக்கு வரவில்லையா? ඒ විතරක් නෙවෙයි ඇමතිගේ පුතත් නගර සභාවෙන් ගොඩ ගියා. எனவே அமைச்சருடைய மகனும் அந்த நகரசபை மூலமாக முன்னுக்கு வந்து விட்டார். ගියේ නැද්ද? ගියානේ. எனவே வந்துட்டால் தான் நீங்க கண்டீங்கனே. අන්න ආණ්ඩුවක් ඇදලා තියෙනවා මොකද්ද? அப்ப அரசாங்கம் உருவாகினது யாருக்காக? රට ගොඩ යන நாடை உருவாக்குவதற்கு. සිංහල දෙමළ මුස්ලිම් ભેදකින් තොරව சிங்கள முஸ்லிம் தமிழ் என்ற வேற்றம் இல்லாமல், උතුරු දකුණ නැගෙනහිර ભેදකින් තොරව வடக்கு கிழக்கு தெற்கு என்ற வேறுபாடு இல்லாமல் රට ගොඩ ගන්න ආණ්ඩුවක් හදලා තියෙනවා. நாட்டை அபிவிருத்தி அடைய செய்கின்ற கட்டியெழுப்புகின்ற அரசாங்கத்தை உருவாக்கி இருக்கின்றோம். මේ ආණ්ඩුව නෙවෙයි ඉස්සරහට යන්න ඕන. எனவே அதுக்கேற்ற விதத்தில் நாங்கள் செல்ல வேண்டும். මට කියන්න මේක හැර වෙන කෙනෙක් ගැන இதை தவிர வேறு யாரும் இருக்கின்றார்களா இதை செய்வதற்கு? මේ ආණ්ඩුව ගැන වෙන කට්ටියක් ගැන කියන්න. இந்த இப்படி அமைக்கக்கூடிய வேறு யாராவது இருக்கான்னு சொல்லுங்கள். කවුද ඉන්නේ? யார் இருக்காங்க? කවුද ඉන්නේ? யார் කවුරුත් இருக்காங்க? නැහැ. யாரும் இல்லை. එහෙනම් ජාතික ජන බලවේගය තමයි මේ රට ගොඩනැගීමේ කාර්යභාරය අපි අතට ගන්නේ. எனவே தேசிய மக்கள் சக்தி தான் இந்த நாட்டை கட்டியெழுப்புகின்ற அந்த பாரிய பொறுப்பை ஏற்றிருக்கின்றது. අපි ජනාධිපතිවරයා ලෙසත් நான் ஜனாதிபதி என்ற அடிப்படையிலும் කැබිනට් මණ්ඩලයේ ආණ්ඩුව ලෙසත් அமைச்சரவையிலேயும் அரசாங்கமும் ගොඩක් වැඩ කරනවා. ගොඩක් හැබැයි ගොඩක් ඒවා තියෙන ජාතික තලයේ. நாங்கள் அதிகமாக வேலை செய்கின்றோம் தேசிய மட்டத்திலே. අපිට ගොඩාක් වැඩ තියෙනවා මේ ගම්වල කරන්න. அதே போன்று நாங்கள் கிராம மட்டத்திலும் நியாயமான வேலைகள் செய்ய இருக்கின்றது. දැන් උදාහරණයක් හැටියට ගත්තොත් நாங்கள் உதாரணமாக எடுத்துக்கொண்டால் අපිට වාර්තා වුණා මේ සේනානායක සමුද්‍රයට යටත් ඇලවේලි විශාල ලෙස කඩා වැටලා තියෙනවා කියලා. எனவே எங்களுக்கு அறிக்கையிடப்பட்டிருக்கின்றது இந்த சேனநாயக சமுத்திரத்தினுடைய வாய்க்கால்களுடைய அநேகமான வாய்க்கால்கள் உடைந்து விழுந்திருக்கின்றது என்று. අපි මුදල් වෙන් කරලා තියෙන ඒවා හදන්න. நாங்கள் அதுக்காக வேண்டி பணத்தை ஒதுக்கீடு செய்திருக்கின்றோம். පොඩි පාරවල් හදන්න සල්ලි වෙන් කරලා තියෙන්නේ. அதிலே நாங்கள் மிகவும் கூடுதலாக செலவழிப்பதற்காக நாங்கள் ஒதுக்கி இருக்கின்றோம். මේ අවුරුද්ද අපි ප්‍රාග්ධන වියදම් සංවර්ධනයට වියදම් இந்த முறை எங்களுடைய இந்த வருடத்தினுடைய முதலீட்டு செலவு බිලියන 1400ක් වෙන් කරලා තියෙනවා. பில்லியன் 1400 பில்லியனை நாங்கள் அதுக்காக வேண்டி ஒதுக்கி இருக்கின்றோம். ලංකාවේ වැඩිම සංවර්ධනයට වෙන් කරපු මුදල්. இலங்கையிலே ஆக பெரிய அபிவிருத்திக்கான நிதி ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. පාරවල් ටික හදන්න ඕන. ඇලවේලි හදන්න ඕන. ගොඩනැගිලි ටික හදන්න ඕන. அதே போன்று பாதைகள் அமைக்க வேண்டும், கட்டடங்கள் அமைக்க வேண்டும், அதே போன்று தேவையான வாய்க்கால்கள் அமைக்க வேண்டும். ඒ විතරක් නෙවෙයි. அது மாத்திரமல்ல, ඊළඟ අපි නොවැම්බර් මාසේ අයවැයලයක ඉදිරිපත් කරනවා. அடுத்து இந்த வருடத்திலே நவம்பர்ல நாங்கள் அடுத்த பட்ஜெட்டை சமர்ப்பிக்க இருக்கின்றோம். ඒ නොවැම්බර් මාසේ අයවැයලයකනේට அந்த நவம்பர் பட்ஜெட்டிலே මේ පළාත් වලට කෙරෙන්න ඕන වැඩ ටික යෝජනා කරලා එවන්න ඕන. இந்த பகுதியிலே செய்ய வேண்டிய வேலைகளை பற்றி நீங்கள் எங்களுக்கு ஆலோசனைகளை அனுப்ப வேண்டும். කවුද යෝජනා කරන්නේ? யார் ஆலோசனை அனுப்புவது? ඔබට යෝජනාවක් තියෙනවා. உங்கள்ட்ட ஆலோசனை இருக்கின்றதா? ගමේ තව කෙනෙකුට යෝජනාවක් තියෙනවා. கிராமத்திலே வேறு யார்ட்டையும் ஆலோசனை එහා இருக்கின்றதா? ගමේ තව කෙනෙකුට යෝජනාවක් තියෙනවා. வேறு யார்ட்டையும் ஆலோசனை இருக்கின்றதா? එතකොට කොහොමද යෝජනා ටික එවන්නේ? எப்படி அந்த ஆலோசனைகளை நாங்கள் அனுப்புவது? එතකොට එවන්න බෑනේ. அது தனியா அனுப்ப முடியாது. අන්න ඒ නිසා මේ
අක්කරේපත්තු නගර සභාව எனவே அதற்காக வேண்டித்தான் அக்கரைப்பத்து நகர சபை කණ්ඩායම පත් කරගන්න ඕන. எங்களுக்கு தேவையான ஆட்களை நாங்கள் நியமித்துக் கொள்ள வேண்டும். ඒතර ඒගොල්ලෝ යෝජනා ටික එකතු කරගන්නවා. எனவேதான் அவர்கள் அந்த ஆலோசனைகளை ஒன்றுபடுத்தி එකතු කරගෙන බලනවා මොකද්ද? ஒன்றுபடுத்தி என்ன செய்வார்கள்? කල්මුනේ නගර සභාවේ ආදායම කොච්චරද? கல்முனை நகர சபையினுடைய ஆதாயம் வருமானம் எவ்வளவு? ඒක වැඩි කරන්නේ කොහොමද? அதை எவ்வாறு அதிகரிப்பது? හැම සතයක්ම පරිස්සම් කරලා වැඩ ටික කරන්නේ කොහොමද? எவ்வாறு ஒவ்வொரு சதமும் வீண் விரயம் செய்யாமல் කියලා செலவழிப்பது? නගර සභාව සැලසුම හදනවා. அதுக்கேற்ற விதத்திலே அந்த நகர சபை திட்டத்தை வகுக்கும். හැබැයි සමහර විට වෙන්න පුළුවන් මොකද්ද? ஆனால் சில வேளை என்ன நடக்கலாம்? ඔක්කොම වැඩ ටික කරන්න නගර සභාවේ සල්ලි මදි වෙනවා. எல்லா வேலை திட்டங்களையும் செய்வதற்கு நகர சபையிலே காசு இல்லாமல் போகலாம். පොතුවිල් වගේ ප්‍රාදේශ සභාවක් ගත්තොත් பொத்தியில் போன்ற பிரதேச சபைகளை எடுத்துக்கொண்டால் විශාල ආදායමක් නැහැ. பெரிய வருமானம் இல்லை அவர்களுக்கு. හැබැයි වැඩ ගොඩක් තියෙනවා. ஆனால் வேலை நிறைய இருக்கின்றது. නම් ප්‍රාදේශ සභාවට නගර සභාවට සල්ලි මදි වුණාම எனவே பிரதேச சபைக்கு நகர சபைக்கு காசு காணாமல் போனால் ඒ යෝජනා ටික කරන්න බැරුව යනවා. அந்த ஆலோசனைகளை செய்ய முடியாது, செயல்படுத்த முடியாது. අන්නේ ව්‍යාපෘති ටික හදලා எனவே அந்த செயல் திட்டங்களை ஒன்றுபடுத்தி සල්ලි නැති නිසා කරන්න බැරි ව්‍යාපෘති ටික හදලා එවන්න ඕන මධ්‍යම ආණ්ඩුවට. எனவே செயல்படுத்த முடியாத அந்த செயல் திட்டங்களை ஒன்றுபடுத்தி காசுக்காக வேண்டி நாங்கள் மத்திய அரசாங்கத்துக்கு நாங்கள் මේ அனுப்ப ජූනි வேண்டும். මාසේ අපි යෝජනා ටික ගන්නවා. எனவே அந்த திட்டங்களை நாங்கள் ஜூன் නොවැම්බර් වල மாதம் සල්ලි වෙන් කරන්න. நவம்பர்ல நாங்கள் காசை ஒதுக்க இருக்கின்றோம். හැබැයි යෝජනා ටික එනකොට ஆனால் ஆலோசனைகள் வரும்பொழுது අපිට ඇස් පියාගෙන ඒක අනුමත කරන්න හැකියාව තියෙන්න ඕන. நாங்கள் கண்ணையும் திறந்து கொண்டு நாங்கள் கண்ணை மூடிக்கொண்டு நாங்கள் அந்த திட்டத்துக்கு நாங்கள் கையளிக்கக்கூடிய අක්කරේපත්තු ප්‍රාදේශ සභාව තියෙන ඉන්නේ ජාතික ජන බලවේගයේ කණ්ඩායමක් නම් அக்கரைப்பத்து பிரதேச சபையிலே தேசிய மக்கள் சக்தியினுடைய உறுப்பினர்கள் தான் ஆட்சியிலே இருக்கிறார்கள் என்றால் එවන යෝජනා ගැන අපිට බලන්න දෙයක් නැහැ. අපි අනුමත அவ்வாறான කරනවා. ஆலோசனைகளை பற்றி நாங்கள் பார்க்க வேண்டியதில்லை. கண்ணை மூடிக்கொண்டு நாங்கள் அதுக்கு அனுமதி அளிப்போம். ඇයි? ஏன்? දැන් හදනවා පාරක්කට කොන්ක්‍රීට් දාන්න ඕන කියලා. உண்மையிலே அதில் போடுகின்றால் பாதையில கான்கிரீட் போட வேண்டும் என்று අපේ മന്ത്രിවරු කණ්ඩායම අපේ ප්‍රාදේශ නගර සභාව නන්තර ඒගොල්ලෝ මේ යෝජනාව එවනවා. எங்களுடைய பிரதிநிதிகள் அப்படியான ஒரு ஆலோசனையை அனுப்புகின்றார்கள். එනකොට අපි දන්නවා வரும்பொழுது எங்களுக்கு தெரியும் කොන්ක්‍රීට් එක ඔක්කොම පාරට යන බව. எனவே எங்களுக்கு தெரியும் கான்கிரீட் முழுக்க பாதையில போடப்படும் என்று எங்களுக்கு தெரியும். වෙන කණ්ඩායමක් ඉන්නවා. வேறு ஆட்கள் இருக்கிறார்கள். ඒගොල්ලෝ එවනවා මේ කොන්ක්‍රීට් පාරට සල්ලි දෙන්න කියලා. அவங்களும் கான்கிரீட் பாதைக்கு காசு அனுப்புங்கள் என்று ஆலோசனை அனுப்புகின்றார்கள். අපි எங்களுக்கு අපි බලනවා පාරට කීයක් යනවද සාක්කුවට කීයක් යනවද. எனவே நாங்கள் பார்ப்போம் பாதைக்கு எவ்வளவு காசு ஒதுக்கப்படும், அவங்களுடைய பொக்கெட்டுக்குள்ள எவ்வளவு காசு போகும் என்று தான் நாங்க பார்ப்போம். අපි බහණ්ඩාගාරේ සල්ලි එකතු කරලා நாங்கள் இது හොරකම් කරන්නේ නැතුව திரைசரியில காசை ஒன்று சேர்த்து හොරකම් කරන්නේ නැතුව களவெடுக்காமல் නාස්ති කරන්නේ නැතුව வீண்விரையும் செய்யாமல் අක්කරේපත්තුවට එවන හොරකම් කරන්න. நாங்கள் அக்கரைப்பத்துக்கு அனுப்புறோம். இங்க களவெடுப்பதற்கு එවන්න ඕනද? கொடுக்க முடியுமா? එවන්නේ මතක තියාගන්න. அப்படியானதுக்கு நாங்க அனுப்ப மாட்டோம். ඇයි? ஏன்? අපි මධ්‍යම ආණ්ඩුව හොරකම නතර කරලා නම් நாங்கள் மத்திய அரசாங்கம் களவை நிறுத்தி இருக்கிறது. ඒකෙන් ඉතුරු කරන සල්ලි ටික නම් එවන්න අක්කරේපත්තු සභාවට. அதிலே மிச்சம் பிடிக்கின்ற காசை நாங்கள் அக்கரைப்பத்துக்கு அனுப்புகிறோம். ඒකෙත් හොරකම නතර කරපු කණ්ඩායමක් ඉන්න ඕන. அதிலே களவெடுக்காத குறிப்பினர்கள் இருக்க வேண்டும். ඒ නිසා කාටද මේවා යන්න ඕන? எனவே யாருக்கு நாங்கள் அனுப்புவது? මේවා යන්න ඕනකම තියෙන ජාතික ජන බලවේගෙම තමයි දිනන්න ඕන. எனவே தேசிய மக்கள் சக்தி தான் இதிலே வெல்ல வேண்டும். මධ්‍යම ආණ්ඩුව එක පැත්තක மத்திய அரசாங்கம் ஒரு பக்கமும் නගර සභාව තව පැත්තක. நகரசபை வேறொரு பக்கமும். මධ්‍යම ආණ්ඩුව හොරකම නතර කරන්න හදනවා. மத்திய அரசாங்கம் களவை நிறுத்துவதற்கு முயற்சி செய்கின்றது. ප්‍රාදේශ සභාව හොරකම් කරන්න හදනවා. பிரதேச சபையிலே களவெடுக்கின்றார்கள். දෙනවද එහෙම? நடக்கும் தானே? එහෙම දෙන්න ඕනද? அப்படி நடக்க முடியுமா? கொடுக்கலாமா? මධ්‍යම ආණ්ඩුව හොඳ දිශාවට රට මාරු කරලා තියෙනවා. எனவே மத்திய அரசாங்கத்துக்கு ஏற்ற விதத்திலே ஆட்சி மாற்றம் එන ஏற்படும். මේ ප්‍රාදේශ සභා නගර සභාවත් හොඳ දිශාවට අපි මාරු කරමු. எனவே பிரதேச சபை மாகாண சபைகளிலே நாங்கள் மாற்றி அமைக்க வேண்டும். හොඳ කණ්ඩායමක් අපි යවන්න ඕන. எனவே நல்ல குழுவை நாங்கள் அதுக்காக தெரிவு செய்து මේ அனுப்ப வேண்டும். අක්කරේපත්තු මහනගර සභාවේ බල සීමාවේ ගොඩක් වැඩ කරන්න තියෙනවා. எனவே அக்கரைப்பத்து மாநகர சபை எல்லைக்குள்ளே பல வேலை හොඳ திட்டங்கள் செய்ய කණ්ඩායමක් வேண்டியிருக்கிறது. යවන්න ඕන. நல்ல குழுவினரை நாங்கள் அனுப்ப வேண்டும். අපිට විශ්වාස කරන්න පුළුවන් කණ්ඩායමක් යවන්න எங்களுக்கு ඕන. நம்பிக்கையான குழுவினரை அங்க அனுப்ப வேண்டும். අවිශ්වාස කණ්ඩායමකට நாங்கள் அவநம்பிக்கையான குழுக்களை அனுப்ப முடியாது. සල්ලි වෙන් කරන්න පුළුවන් කමක් ලැබෙන්නේ නේ. காசை ஒதுக்கக்கூடிய செயற்பாடு எங்களுக்கு செய்ய முடியாது. ඒ නිසා අන්න எனவே මේ අක්කරේපත්තු මහනගර සභාවේ කණ්ඩායමට அக்கரைப்பத்து மாநகர சபை குழுவினருக்கு අපේ නායකත්වය දෙන රමිස් සහෝදරයා எங்களை தலைமைத்துவம் வழங்குகின்ற ரமேஷ் தோழர், අපි දීර්ඝ කාලයක් තිස්සේ දන්න මිනිස්සු நாங்கள் நீண்ட காலமா அவரை பத்தி எங்களுக்கு தெரியும். அவர் யார் என்று. අපි දිනන බව දැනගෙන වේදිකාවට ආපු අය නෙවෙයි. அவர்கள் நாங்கள் வெல்வோம் என்று நினைத்துக் கொண்டு மேடைக்கு வந்தவர்கள் அல்ல. අපි 103 ඉන්නකොටත්
நாங்கள் 100க்கு 3 இருக்கின்ற காலத்திலேயே අපිත් එක්ක හිටියේ. எங்களோட இருந்தவர்கள் අපි ගෙදර ගිහිලා තියෙනවා. நாங்கள் வீட்டுக்கு போயிருக்கிறோம், කාලා බීලා තියෙනවා. சாப்பிட்டு இருக்கிறோம். ඉතාමත් අසිරු කාලේ மிக கஷ்டமான காலத்திலே මේ ව්‍යාපාර ගොඩනගන්න මැදිහත් වෙච්ච අය රමිස් සහෝදරලා, අපේ අබු සහෝදරලා, අපේ ආදම් බව සහෝදරයා එහෙමයි මේ තියෙන්නේ. இந்த இந்த இயக்கத்தை கட்டி வளர்ப்பதற்கு செயல்பட்டவர்கள் தான் இந்த ஆதம்பாவா, அபு போன்ற ரமீஸ் போன்ற தோழர்கள். ඒගොල්ලෝ හොරකම් කරන්න அவர்கள் களவு செய்ய மாட்டார்கள். තමන් හැදෙන්න නම් දේශපාලනය කරේ. அவர்கள் தான் உருவாக வேண்டும் என்றால் இந்த அரசியலுக்கு வந்திருக்க மாட்டார்கள். ඒගොල්ලන්ට වෙන පක්ෂ ගොඩක් තිබ්බ යන්න. எத்தனைய கட்சிகள் இருந்தது அப்படி போவதற்கு. අසීරුම කාලෙත් මේ පක්ෂ හිටියේ මේ රට හදන්න. கஷ்டமான காலத்திலே எங்களோடு ஒன்று சேர்ந்து இருந்தார்கள். ඒ නිසා මේ මහනගර සභාව බාර දෙන්න ඕනකම තියෙන්නේ. எனவே இந்த மாநகர சபையை யாருக்கு நாங்கள் ஒப்படைக்க வேண்டும்? මේ සහෝදරුන් මේ සහෝදරියන්ට. இந்த சகோதரர்களுக்கு நாங்கள் ஒப்படைக்க வேண்டும். හොඳ නගර සභාවක් අපි හදමු. நல்ல ஒரு நகர மாநகர දූෂණයෙන් තොර නගර සභාවක්. ஊழல் இல்லாத ஒரு மாநகர சபை. සංවර්ධනය කරන නගර සභාවක්. அபிவிருத்தி அடைய செய்யக்கூடிய மாநகர சபை. සභාවේ තියෙන සල්ලි ටික පරිස්සම් කරලා ප්‍රදේශයට වැඩ කරන නගර සභාවක්. சபையினுடைய காசை மிக நல்ல முறையில் செலவழிக்கக்கூடிய ஒரு சபை. මධ්‍යම ආණ්ඩුවත් එක්ක එකට වැඩ කරන නගර සභාවක්. மத்திய அரசாங்கத்துடன் சேர்ந்து இணைந்து செயல்படக்கூடிய ஒரு சபை. අන්න ඒ වෙනුවෙන් අපි எனவே அதற்கு ஒன்றிய விதத்தில் මේ මැයි 6 වෙනිදා இந்த மே மாதம் 6ஆம் தேதி මේ නැගෙනහිර පළාතේ සියලු ප්‍රාදේශ සභා නගර සභා கிழக்கு மாகாணத்தில் இருக்கிற அனைத்து மாநகர சபை நகர சபைகளும் ජාතික ජන බලවේගයට බාර දෙන්න අපි වැඩ කරමු. ඒ වෙනුවෙන් එකතු වෙන්න කියලා ආරාධනා කරමින් මම නතර වෙනවා. සියලු දෙනාටම ජය වේවා කියලා ප්‍රාර්ථනා කරනවා. தேசிய மக்கள் சக்தியை வெல்லச் செய்வதற்கு நாங்கள் ஒன்றுபடுவோம், அதற்காக வேலை செய்வோம் என்று கேட்டுக்கொண்டு நாம் விடைபெறுகின்றேன். தேசிய மக்கள் சக்தியின் தலைவர், இலங்கை சோசியலிச குடியரசின் தலைவர் அனுரகுமார திசாநாயக் அவர்கள் உரையாற்றி சென்றார்கள். அவர்களுக்கு எங்களது நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு
ஹலோ. இந்த கூட்டத்திற்கு வருகை தந்த அக்கரைப்பற்று மாநகர சபையின் இந்த கூட்டத்திற்கு வருகை தந்த அனைவருக்கும்